அனைவருக்கும் வணக்கம். வள்ளுவர் குரல் குடும்பம், உயர் வள்ளுவம், கற்க கசடர ஆகிய வலைத்தமிழ் ஆகிய அமைப்புகள் இணைந்து நடத்தக்கூடிய இந்த வாரந்தோறும் நடத்தக்கூடிய நிகழ்ச்சியாக நவில்தோறும் நூல் நயம் விளங்குகிறது. இந்த தொடர் நிகழ்ச்சியின் 81வது நிகழ்ச்சி இன்று நிகழ உள்ளது. இந்த நிகழ்ச்சிக்கு வருகை புரிந்துள்ள அனைவரையும் இந்த 3 அமைப்புகளின் சார்பாக நான் வரவேற்கிறேன். இந்த நிகழ்ச்சியில் இந்த வாரம் நயவுரைக்காக எடுத்துக் கொள்ளப்படுவது ஐயா குன்றக்குடி அடிகளார் அவர்களின் 14 நூல் வரிசை 16 தொகுப்புகளுள் 16 நூல்களை அடங்கியது. அதில் 15வது நூல், அதில் இருக்கக்கூடிய ஒரு கட்டுரை, வாத ஊராரும் வள்ளுவரும் என்கின்ற ஒரு கட்டுரை, சமயம் சார்ந்த அந்த கட்டுரை. இந்த கட்டுரை சற்றொப்ப 15 அல்லது 20 பக்கங்கள் தான் இருக்கும். ஆனாலும் விரித்து பேசுவதற்கு ஏராளமாக இருக்கக்கூடியது தலைப்பு. அந்த தலைப்பிலே நம்முடைய அந்த தலைப்பு குறித்து பேச வந்திருக்கிறார் உமாநந்தினி பாலகிருஷ்ணன் அவர்கள் என்கின்ற நயவுரையாளர். நூல் ஆசிரியர் அல்லது கட்டுரை ஆசிரியர் குன்றக்குடி அடிகளார் அவர்களை பற்றி அறிமுகம் என்பது தேவையற்ற ஒன்று என்று சொல்ல வேண்டும். உலக தமிழ் கூறு நல்லுலகம் அறிந்த அனைவரும், தமிழ் கூறு நல்லுலகத்தில் உள்ள அனைவரும் அறிந்த ஒருவர். சமயம் கடந்து பல்வேறு தரப்பினராலும் மதிக்கப்பெற்றவர். ஏழை எளியவர்களை கடை தேற்றுவதற்காக பாடுபட்டவர். சைவ சமயத்தை உயர்த்தி பிடித்தவர். திருவள்ளுவரை திக்கெட்டும் பரப்பியவர். அவருடைய கட்டுரைகளுள் ஒன்றான இந்த வள்ளுவரும் வாத ஊராரும் என்கின்ற இந்த கட்டுரையை பற்றி செல்வி உமாநந்தினி பாலகிருஷ்ணன் அவர்கள் நம்மிடையே பேச வந்திருக்கிறார்கள், நயவுரையாற்ற வந்திருக்கிறார்கள். அவர்களை பற்றி ஒரு சிறு குறிப்பு. செல்வி உமாநந்தினி உடுமலைப்பேட்டை பாரதியார் பல்கலைக்கழகத்தின் தமிழ் முதுகலை பயிலும் மாணவி. திருவாவடுதுறை ஆதீனம் நடத்தும் திருமுறை நேர்முக பயிற்சி மையங்களில் திருமுறை பயிற்றுவிக்கும் ஓதுவார். கொரோனா காலத்தில் உலக நன்மைக்காக 18,326 திருமுறை பாடல்களையும் பண்ணோடு பாடியவர். இந்திய பாராளுமன்றத்தின் புதிய கட்டட திறப்பு விழா சில மாதங்களுக்கு நிகழ்ந்த இந்த நிகழ்ச்சியில் 5 ஓதுவார்களுடன், தமிழகத்திலிருந்து 5 ஓதுவார்களுடன் அரசின் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு தேவாரம் பாடியவர். வேலூர் பாலாற்று கரையில் திருமுறை அருட்செல்வி என்ற விருதினை முன்னாள் ஆளுநர் டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களிடம் பெற்றவர். திருமுறை செல்வி, தேவார இசையரசி, பன்னிசை செல்வி உள்ளிட்ட பல விருதுகளை பெற்றவர். இப்பொழுது நம்மிடையே உரையாற்ற வந்திருக்கிறார். செல்வி உமாநந்தினி அவர்களுக்காக அரங்கு இப்பொழுது இருக்கிறது. வருக செல்வி அவர்களே, வருக. முன்னவனே முன்னின்றால் முடியாத பொருளோ அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு கற்றதனாலாய பயனின் குள்வாழறிவன் நற்றாள் தொழான் மலமிசையினான் மாநதி சேர்ந்தார் நிலமிசை நீண்டு வாழ்வார் வேண்டுதல் வேண்டாமை இனானடி சேர்ந்தார்க்கு யாண்டும் இடும்பை இருள் சேர் இருவினையும் சேரா இறைவன் பொருள் சேர் புகழ் புரிந்தார் காட்டு புரிவாயில் 5 வித்தான் புரிதீர் ஒழுக்க நெறிந்தார் வீடு வாழ்வார் தனக்குவமையில்லாதான் தாழ் சேர்ந்தார் கல்லார் மனக்கவலை மாற்றல் அரிது அராழி அந்தன தாழ் சேர்ந்தார் கல்லார் இராழி நீந்தல் அரிது கோழில் பொறிய குணமிலவே என் குணத்தான் தாழை வணங்காத்தலை பிறவி பெரும் கடல் நீந்துவ நீந்தார் இறைவன்
அடி சேராதா. இங்க இருக்கக்கூடிய அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தையும் நன்றிகளையும் முதல் சொல்லிக்கொண்டு, வள்ளுவர் குரல் குடும்பம் கற்க கசடர வலைத்தமிழ்.com இணைந்து நடத்தக்கூடிய நவீனதோறும் நூல் நயம் என்ற இந்த நிகழ்வுல வெள்ளிதோறும் திருக்குறள் நூல்கள் குறித்த எண்ண பகிர்வுகளை தொடர்ந்து 81 தினங்களாக செய்து வந்து இது 81வது நிகழ்வுன்னு ஐயா முன்னாடி அறிமுகப்படுத்தும்போது சொன்னாங்க. அப்படி ஒரு நிகழ்வுல தவ திரு குன்றக்குடி அடிகளார் அருள் செய்திருக்கக்கூடிய சமயவியல் கட்டுரைகள் 15வது தொகுப்பா இருக்கக்கூடிய கட்டுரையில சமயவியல் கட்டுரைகள் இருக்கக்கூடிய 8வது கட்டுரையா அமைந்திருக்கிற வள்ளுவரும் வாத ஊரரும் என்ற தலைப்பில் அமைந்த கட்டுரை குறித்த நய உரையை வழங்குறதுக்காக அடியேனுக்கு வாய்ப்பினை வழங்கிய இந்த குழுமத்தை சார்ந்த அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தையும் நன்றிகளையும் சொல்லிக்கொண்டு அடியனுடைய தலைப்பு நோக்கி தொடர்றேன். முதல்ல பார்க்கும் பொழுது ஐயாவே சொன்ன மாதிரி குன்றக்குடி அடிகளாரை பத்தின ஒரு குறிப்போ அல்லது அவரை பத்தின அறிமுகமோ சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. அவ்வளவு சிறப்பு பொருந்தியவர். அப்படி இருக்கும் பொழுது அவர் எழுதியிருக்கக்கூடிய இந்த கட்டுரையை படிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பாக தான் ஐயா இந்த தலைப்பு வழங்கும் பொழுது அடியேன் பார்த்தேன். அப்போ 1925ஆம் ஆண்டு அவர் மயிலாடுதுறையில் இருக்கக்கூடிய நடுத்திட்ட அப்படிங்கிற தளத்துல அவதாரம் செய்கிறார். அவருடைய இயற்பெயர் அரங்கநாதன் அப்படின்னு குறிப்பா சொல்றாங்க. அவர் குன்றக்குடி அடிகளாராக மாறி அந்த வரலாறை பார்க்கும் பொழுது அவருடைய இளமை காலத்திலேயே அவருக்கு இராணுவம் மீது ரொம்ப ஆர்வமா இருந்துதான். அப்படி அந்த இராணுவ ஆர்வம் எல்லாம் இருந்தாலுமே தன்னுடைய 16 வயதுல தர்மபுர ஆதீனத்துல போய் அங்க தபால் அனுப்பக்கூடிய உதவியாளர் பணியில சேர்ந்திருக்கிறார். அப்புறமா 17வது வயதிலேயே காவி வாங்கி கொண்டு துறவரம் மேற்கொண்டு 45ல கட்டளை தம்பிரானாக பொறுப்பேற்று 52ல இளைய ஆதீனமா இருந்த அவர்களை குன்றக்குடி ஆதீனமா அங்கீகாரம் செய்து அவர்கள் 45வது குருமாசனிதானங்களா திகழ்றாங்க. அப்படி இருக்கும் பொழுது சுவாமிகளுடைய சிறப்பா எடுத்து பார்க்கும் பொழுது அவரை அரசியல்லையும் ரொம்ப நாட்டம் கொண்டவரா இருந்திருக்கிறார். தன்னுடைய சின்ன வயசுல இருந்தே அரசியல் நாட்டம்லாம் உடையவரா இருந்திருந்ததுனால சமயம், சமத்துவம், அரசியல் போன்ற எல்லா தளங்கள்லையும் அவர் பங்கு பெற்று இழந்துகிட்டே வந்துட்டு இருக்கார். சொல்ல போனா அவர்களுடைய பெயரே கம்யூனிசம் பேசக்கூடிய காவித்துறவிங்கிற ஒரு ஒரு வழக்கா அவர் வாழ்ந்த காலத்துல எல்லாரும் அவரை பத்தி போற்றிருக்கிறாங்க. அப்படிப்பட்ட ஒரு நபரா அவர் இருந்திருக்கிறார். அவர் செய்த செயல்களை எல்லாம் எடுத்து பார்க்கும் பொழுது அனைத்து சமயத்தவர்களும் அதே போல அனைத்து வர்க்கத்தவர்களுமே ஆலயத்திற்குள்ள போவதற்கான வழிவகைகள் இப்படி சமூக பிரச்சனைகள்லயும் அவருடைய பணியானது இருந்து வந்திருக்கு. தமிழ் முறையில வழிபாடுகள் செய்யணும், தமிழ் முறையில அர்ச்சனைகள் செய்யணும், திருமுறைகளை ஆராதனை செய்யணும். 1969 இத்தகைய சமூக பணிகள்லாம் செய்த அவர் சட்டமேலவை உறுப்பினராகவும் திகழ்ந்திருக்கார். இது ஒரு பெயரளவில் அவரை பத்தின ஒரு அறிமுகமாக வழங்கணும்னு ஐயாவை பத்தி பேசும் பொழுது, அது மட்டும் இல்லாம அவர் எழுதியிருக்கக்கூடிய இந்த நூல்ல இந்த கட்டுரையை பார்க்கும் பொழுது அவர் எழுதின 16 தொகுதி நூல்கள் 6000த்திற்கும் மேற்பட்ட அந்த பக்கங்கள்ல இருக்கிற அந்த நூல்களை அதுல இருக்கக்கூடிய 15வது தொகுதியில அமைஞ்சிருக்கிற 2வது கட்டுரை அமைப்பா சமயவியல் கட்டுரைகள்னு அமைஞ்சிருக்கு. அதுல 8வது கட்டுரையாக வள்ளுவரும் வாத ஊரரும் அப்படிங்கிற தலைப்புல சுவாமி எழுதியிருக்கிறாங்க. இப்படி இந்த கட்டுரைக்குள்ள செல்லும் முன்னாடி பார்த்தோம்னா அவருக்கு முன்னாடியே சமுதாயம் சார்ந்த உணர்வுகளும் அதே போல சமுதாயம் சார்ந்த பிரச்சனைகளை கையாளுறதெல்லாம் அவர் செஞ்சுட்டு இருந்தாலுமே ஒரு சமயவாதியா அவருக்கு வாத ஊரர்னு சொல்ற நம்மளுடைய மாணிக்க வாசகர் பத்தி தெரிஞ்சிருக்கிறதும் அவரை பத்தின கருத்துக்களை அவர் புரிஞ்சு வச்சுக்கிட்டு அதை பத்தி பேசுறதும் ஒரு சாதாரண விஷயமா இருக்கலாம். ஆனா அவருடைய அந்த வாழ்நாள் முழுக்க அவருடைய அந்த இலக்கியங்களை எல்லாம் எடுத்து பார்க்கும் பொழுது திருக்குறள் மீது அவர் மிகுந்த ஆர்வம் கொண்டவராக இருந்திருக்கிறாரு. ஐயா முன்னாடி அறிமுகம் செய்யும் பொழுதும் உலகளாவிய அளவுல திருக்குறளை பரப்பக்கூடிய ஒரு பணியை நம்மளுடைய குன்றக்குடி சுவாமி செய்திருக்கிறாங்க. அப்படி அவரை பேசும் பொழுது அவர் திருவள்ளுவரை பத்தியும் திருக்குறள் பத்தியும் இயற்றிய அந்த இலக்கியங்களுடைய பட்டியலே ரொம்ப பெரிதாக நீண்டுகிட்டே போகுது. அப்படி பார்க்கும் பொழுது திருவள்ளுவர் காட்டக்கூடிய அரசியல், திருவள்ளுவர் காட்டும் அரசு, குறச்செல்வம், வாக்காளர்களுக்கு வள்ளுவர் தொடர்பான அறிவுரை, திருக்குறள் பேசுகிறது, குறள் நூறு, இப்படி பல வகையான இலக்கிய வகைகளை திருக்குறள் சார்ந்து சுவாமி எழுதியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம சரி திருக்குறள் மட்டும்தான் அவருக்கு பிடித்து படிச்சிருக்கிறாங்கன்னா தமிழ்ல இருக்கக்கூடிய அவருடைய காலகட்டத்துல வாழ்ந்த அத்தனை பெரியவர்களும் அது மட்டும் இல்லாம மேற்கத்திய நாடுகள்ல இருந்து வந்த பெரியவங்களும் தமிழ் சார்ந்து ஆய்வு செஞ்சவங்களுடைய வரலாறுகளையும் சாமி தொடர்ந்து படிச்சிருக்காங்க அப்படிங்கிறது அவருடைய இலக்கியங்கள் மூலமாக நமக்கு தெரிய வருது. அதே மாதிரி அவர் மண்ணும் மனிதர்களும் அப்படின்னு தன் வரலாற்று இலக்கியமும் ஒன்று படைத்திருக்கிறார். இப்படி பார்க்கும் பொழுது கட்டுரைக்குள்ள நம்ம போனோம்னா கட்டுரையினுடைய ஒரு தொடக்கம், கட்டுரையை துவங்கும் பொழுதே அந்த கட்டுரையை பத்தி அவர் சொல்லும்போது ஒன்றென்று தெய்வம் உண்டென்று அப்படின்னு சொல்லி பட்டினத்தார் சொல்லக்கூடிய அந்த வரியை சொல்லி சுவாமி இந்த கட்டுரையை தொடங்குறாங்க.
அதாவது இந்த உலகத்துல கடவுள்னு ஒருத்தர் இருக்கிறார், அவர் ஒருத்தர்னு இருக்கார், அவர் உண்டு அப்படிங்கறத முதல்ல நம்பு அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கருத்துக்கள் எல்லாம் எந்தெந்த மாதிரி இலக்கியங்கள் எல்லாம் இருக்கு அப்படிங்கறத தொகுத்து முதல்ல சொல்லும் பொழுது அவர் சொல்லிட்டு வர்றார். அப்படி சொல்லும் பொழுது இந்த உலகத்துல கடவுளின் இருப்பை ஒப்புக்கொள்ளக்கூடிய அந்த உண்மையான அதான் உண்மை அப்படிங்கறத சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாம் எந்தெந்த இலக்கியத்துல தமிழ்ல எந்த காலத்துல இருந்து இருந்தது அப்படிங்கறத சுவாமி எடுத்து சொல்றார். இப்படி ஒன்றென்றது தெய்வம் உண்டென்றது அப்படின்னு பட்டினத்தார் சொல்லக்கூடியது பார்க்கும்பொழுது ஒன்றே குலம் ஒருவனே தேவன்னு திருமூலர் எப்படி ஒரு வாக்க சொன்னாரோ அதற்கு ஒப்புமை செய்யும்படியா அவர் அந்த வாக்கை முதல்ல பயன்படுத்திருக்கிறார். அதே போல அடுத்ததா பார்க்கும் பொழுது தெய்வம் தெளிமின் தெளிந்தோர் பேணுமின் அப்படின்னு சொல்லி இளங்கோவடிகள் சிலப்பதிகாரத்துல சொன்ன அந்த வரிகளையும் சொல்லி சுவாமிகள் அவர்கள் பதிவிட்டிருக்கார். அவருடைய இந்த கட்டுரையை முழுதாக படிக்கும் பொழுது சுவாமிக்கு திருவள்ளுவரும் வாதவூரரும் அப்படிங்கிற அந்த தலைப்பு தானே தவிர அதுல இருக்கக்கூடிய பிற இலக்கியங்கள் சுவாமிக்கு எவ்வளவான அந்த இலக்கியத்தில் இருக்கக்கூடிய ஆழம் எவ்வளோ, எத்தனை பேர்த்த அவர் தெரிஞ்சு வச்சிருக்காரு அப்படிங்கறதெல்லாம் அந்த கட்டுரையை நம்ம படிக்கும் பொழுதே தெரிஞ்சுக்க முடியுது. அது மட்டும் இல்லாம அவர் குறிப்பிடும் பொழுதே இப்பொழுது இருக்கக்கூடிய பாரதி கூட, அதாவது அவர் காலத்துல இப்ப பாரதியார் கூட என்னன்னு பாடுறாருன்னா பரிபூரணருக்கே அடிமை செய்து வாழ்வோம் அப்படின்னு பரிபூரணரா இருக்கக்கூடிய இறைவனை பத்தின செய்திகளை குறிப்பிடுறார், இருப்பை குறிப்பிடுறார் அப்படிங்கறத அவர் சுட்டி காட்டுறார். இப்படி இந்த மாதிரி சுட்டி காட்டக்கூடிய இலக்கியங்கள் எல்லாம் வாழக்கூடிய இருக்கக்கூடிய இடம் நம்மளுடைய தமிழ்நாடு. அப்படிப்பட்ட இந்த தமிழருடைய நாட்டுல தமிழர் கலை களஞ்சியமா இருக்கட்டும், பத்துப்பாட்டாக இருக்கட்டும், புறநானூறு, கலித்தொகை, அகநானூறுன்னு ஒரு பட்டியலிட்டு பரிபாடல், குறுந்தொகை இப்படி எல்லா நூல்களிலுமே கடவுளுடைய குணமும் அவர் இருக்கக்கூடிய அந்த கடவுள் இருக்கிறார் அப்படிங்கிற செய்தியையும் அதே போல சிவபெருமான் இருக்கிறார் அப்படிங்கிற செய்தியும் சிவபெருமானாகிய தேனையும் குறிப்பிட்டு சொல்றதாக அவர் இந்த கட்டுரையில ஆரம்பிக்கும் பொழுதே குறிப்பிடுறார். அப்படி இருக்கும் பொழுது இப்படி பக்தி நிறைந்த ஒரு தமிழ்நாட்டு சூழல்ல தோன்றிய தலை சிறந்த உலக கவிகள் இருவர் அப்படின்னு சொல்லி இருவரை குறிப்பிடுறார். அந்த உலக கவிகளாக அவர் சொல்லுவவர்களாகத்தான் வள்ளுவரும் வாதவூரரும் இருக்கிறாங்க. அதாவது வள்ளுவருக்கும் வாதவூரருக்கும் என்ன ஒரு தொடர்பு இருக்கும் அப்படின்னு கட்டுரையை படிக்கும் பொழுது நமக்கு ஒரு ஆர்வம் இருந்ததுன்னா அவர் சொல்ல 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 அது ஒவ்வொன்றா படிக்க அட ஆமாப்பா இவங்க ரெண்டு பேரும் ரொம்ப தொடர்புடையவங்களாதான் இருப்பாங்க போல இருக்கு. எப்படி இந்த இலக்கியங்கள் எல்லாம் படைக்கும் பொழுது முற்காலத்துல படைச்சவங்க எல்லாம் முன்னோர் மொழியை பொன்னை போல் போற்றினாங்க போல அப்படிங்கிற கூடிய அந்த ஒற்றுமையை சுவாமி நிறுவி காட்டிட்டே வர்றார். அப்படி வள்ளுவரும் மாணிக்க வாசகரும் தலை சிறந்த உலக கவிகள் அப்படின்னு சொல்லி அவர் சொல்றார். அவர் தமிழ் மட்டும் இல்லாம முன்னாடியே சொன்ன மாதிரி ஆங்கில புலவர்கள்லயும் தான் ரொம்ப ஆழங்கால்பட்டவரா இருக்கிறாருங்கிறதுக்கு ஒரு எடுத்துக்காட்டா முதல்ல அவர் இலக்கியம் அப்படிங்கிறதுக்கு இருவர் கொடுத்த அந்த விளக்கத்தை சொல்றார். இலக்கியம் அப்படிங்கிறதுக்கு அட்சன் அப்படிங்கிறவரும் விஸ்வகந்த் மார்லி அப்படிங்கிற இருவரும் கொடுத்த அந்த விளக்கத்தை சொல்லி அதற்கு எடுத்துக்காட்டாக அதற்கு கொஞ்சம் கூட மாற்று இல்லாதவங்களா இவங்க ரெண்டு பேருடைய இலக்கியம் இருக்குன்னு சொல்லும் பொழுது மொழியினுடைய வாயிலாக வாழ்க்கை முறையை எடுத்துக்காட்டுறதுதான் இலக்கியம் அப்படின்னு சொல்லி அட்சன் அப்படிங்கிறவர் குறிப்பிடுற அந்த இலக்கியத்துக்கான இலக்கணத்தை குறிப்பிட்டு அதே போல விஸ்வகந்த் மார்லி அப்படிங்கிறவர் இலக்கியம் அப்படிங்கிறது மக்களுக்கு நல்லொழுக்கத்தை புகற்றபடியாகவும் சிறந்த ஒரு கருவியாக இருக்கணும், நல்லொழுக்கத்தை புகட்டக்கூடிய ஒரு கருவியா இருக்கணும்னு அவங்க ரெண்டு பேரும் சொன்ன அந்த கருத்துக்களை சொல்லி இந்த ரெண்டு கருத்துக்குமே கொஞ்சமுமே ஈடும் இணையும் அற்று, அதாவது கொஞ்சம் கூட இணை செய்ய முடியாதபடியாக இரு இலக்கியங்கள் திகழ்ந்தது அப்படின்னா அது மாணிக்க வாசகருடைய திருவாசகம், வள்ளுவருடைய திருக்குறளும் அப்படின்னு சொல்லி சுவாமிகள் குறிப்பிடுறாங்க. அப்படி பார்க்கும் பொழுது வள்ளுவரும் வாதவூரரும் உலக மகா கவிகள் அப்படின்னு அவர் குறிப்பிடுறார். அப்படி அதற்கான ஒரு சான்றா பார்க்கும் பொழுது அவர் இதுக்கான ஒரு சான்று என்ன, அவங்க ரெண்டு பேரும் உலகளாவிய அளவுல உலக மகா கவிகள் அப்படிங்கிறதுக்கு நமக்கு எது அத்தாட்சி அப்படின்னா அவர்களுடைய நூல்கள் எல்லாம் உலகத்தில் இருக்கக்கூடிய பல மொழிகள்ல மொழிபெயர்த்திருக்காங்க அப்படிங்கிறது அவங்க ரெண்டு பேரும் உலக கவிகள் அப்படிங்கிறதுக்கு சாட்சி அப்படின்னு சுவாமி சொல்றாங்க. அப்படி அவர் படிக்கும் பொழுது இன்றைய தமிழகம் வள்ளுவரை எப்படி பார்க்குது, வாதவூரரை எப்படி பார்க்குது அப்படிங்கிற அந்த சமூக பார்வையை அவர் அந்த இடத்துல குறிப்பிட்டிருக்கிறார். வள்ளுவரை பார்க்கும் பொழுது பெரும்பாலானவர்கள் இப்ப கொஞ்சம் சிறுபான்மையானவர்கள் வள்ளுவர் ஒரு சமயவாதி கிடையாது, அவர் சமயத்துக்கு புறம்பானவர், அவர் அந்த முதல் 4 அதிகாரங்கள்ல அவர் அவரே எழுத்து கிடையாது அப்படின்னு சொல்லி அறியாமையால பேசுறாங்க அப்படிங்கிற ஒரு செய்தி இப்ப வரைக்கும் நிலவிட்டு இருக்குன்னு அந்த கட்டுரையில சுவாமி குறிப்பிட்டிருக்கிறாங்க. அப்படி ஆனா பார்க்கும் பொழுது சுவாமி சொல்லும்படியா வள்ளுவர் தொட்ட இடத்துல எல்லாத்தையும் அவர் தெய்வ மனம் வீசுவதாக தான் அவர் பாடி இருக்கிறாரு. இதை மறைக்கணுங்கிறதுக்காகவோ என்னவோ இப்ப இருக்கக்கூடியவங்க எல்லாம்
அவருக்கு அவர் கடவுள் நாட்டம் இல்லாதவர், அவர் ஒரு நாத்திகர்னு பேசுறாங்க. அது அறியாமையால செய்யக்கூடிய செயல் அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டார். அவர் அந்த அந்த கருத்தை வள்ளுவரை பத்தி சொன்ன உடனேவே அடுத்த கருத்தை அவர் தொடர்ந்து என்ன சொல்றாரு அப்படின்னு அது நிச்சயமாகவே உண்மையா இருக்கு. வள்ளுவரையாவது இவர் எங்களுடைய சமயத்தை சார்ந்தவர்னு எடுத்துக்க இப்போ வரைக்கும் இருக்காங்க. வள்ளுவரையாவது இவர் கடவுள் மறுப்பாளர்னு சொல்றதுக்கு இருக்காங்க. ஆனா வாத ஊரரை, மாணிக்க வாசகரை அந்த அளவுக்கு போய் பாடுறவங்களும் அவரை போய் பிடித்து அவர் எங்களுக்கு வேணும்னு பிடிக்கிற அளவுக்கு கூட கொஞ்சம் இல்லாதது அப்படிங்கிறது ஒரு வருத்தம் அப்படின்னு சொல்லி சுவாமி சொல்றார். அப்படி சொல்லும் பொழுதுதான் நம்ம பழங்காலம் தொட்டு நம்ம அறிந்திருக்கக்கூடிய ஒரு செய்தியை சுவாமி இந்த இடத்துல குறிப்பிடுறார். ஜியு போப்பை பத்தின செய்தியை குறிப்பிடுறார். ஹியர் லைஸ் a தமிழ் ஸ்டூடெண்ட், இங்கு ஒரு தமிழ் மாணவன் புதைக்கப்பட்டு கிடக்கிறான் அப்படின்னு ஜியு போப்பையே சொல்ல வைத்தது நம்மளுடைய மாணிக்க வாசகர். வாத ஊரன்னு சொல்ற மாணிக்க வாசகர் அவருடைய திருவாசகம் தானே. அதே மாதிரி நோபல் பரிசு பெற்ற அவர் ஒரு வங்காள கவியாக இருந்தாலும் ரவீந்திரநாத் தாகூரையே தமிழ் படிக்கணும் அப்படிங்கிற அந்த ஆசை வர்றதுக்கு இந்த ஒரு செய்தி புதிதாகிறது. ரவீந்திரநாத் தாகூரே தமிழ் படிக்கணும்னு ஆசைப்படுற அளவுக்கு திருவாசகம் அவரை தமிழுக்குள்ள இணைத்து கொண்டு வந்திருக்கு அப்படிங்கிற செய்தியை சுவாமி இந்த இடத்துல குறிப்பிடுறார். அப்படி வள்ளுவரும் வாத ஊரரையும் பார்க்கும் பொழுது அவங்க இருவருடைய அந்த புத்தகங்களுமே நூல்களுமே தமிழகத்துக்கும் தமிழுக்கும் இரண்டு கண்கள் போல திகழணும் அப்படின்னு சொல்லி சாமி குறிப்பிடுறார். வாத ஊரரும் வள்ளுவரும் சமய ரீதியா பார்க்கும் பொழுது அவங்க ரெண்டு பேருமே ஒரே மாதிரி கருத்தை சமய ரீதியாக வைத்து பார்க்கும்பொழுது இருவரும் தராசத்துல ஒன்னா இருக்கிற மாதிரி நிகரா தெரியுறாங்க அப்படிங்கிற செய்தியை சுவாமி இந்த இடத்துல குறிப்பிடுறார். இப்படி பார்க்கும்போது தமிழருடைய சமயமானது சைவ நெறிதான். தமிழர்கள் வாழ்ந்திருக்கும் பொழுது தமிழர்கள் இக்காலத்திலிருந்து பின்பற்றி வந்தது சைவ நெறிதான் அப்படிங்கறத சொல்லும் பொழுது சர் ஜான் மார்ஷல் அப்படிங்கிறவரும் போப்பையர் போன்ற ஆராய்ச்சியாளர்கள் எல்லாம் முடிவு செய்து சொல்றதா சுவாமி இந்த இடத்துல குறிப்பிடுறார். இன்றைக்கு ஒரு செய்தி தெரிஞ்சுக்கும் பொழுது சர் ஜான் மார்ஷல் அப்படிங்கிறவர் அவருடைய நினைவுக்கு இன்றைக்கு ஒரு நாள் சிறப்பான நாள். என்ன அப்படின்னா, அவர் சிந்துவெளி நாகரிகத்தையும் தமிழர் நாகரிகமும் ஒன்றுதான் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆய்வு மேற்கொண்டு அந்த ஆய்வை செய்து கிட்டத்தட்ட பல ஆண்டுகளாகி இன்றைக்கு அதற்குரிய நினைவு நாளாக அனுசரிக்கப்படுது அப்படிங்கறத எங்களுடைய ஆசிரியர் இன்னைக்கு வகுப்புல இருக்கும்போது சொன்னாங்க. அப்படி சர் ஜான் மார்ஷல்ங்கிறவர் ஒரு ஆய்வாளர், ஒரு தொல்லியல் துறை ஆய்வாளர். அவரும் அது போல போப்பையர் போன்ற பலர் என்ன செய்யறாங்க அப்படின்னா, தமிழகத்துல பழங்காலம் தொட்டு இருந்திருக்கக்கூடிய சமய நெறி சைவ நெறிதான், சைவ திருநெறிதான் அப்படிங்கிறத இந்த இடத்துல சுவாமி அவர்கள் குறிப்பிடுறாங்க. இப்படி இந்த இடத்துல பார்க்கும் பொழுது ஜியோ போப் சொன்ன ஒரு செய்தியானது ஆங்கிலத்திலையும் தமிழ்லையும் அந்த இடத்துல குறிப்பிடலாம் அப்படின்னு அது எனக்கு தோணுச்சு. அதாவது ஜியோ போப் என்ன சொல்றாரு அப்படின்னா, திருவள்ளுவர் பேசிஸ் ஹிஸ் எத்திக்ஸ் ஆன் த கிராண்ட் ட்ரூத்ஸ் ஆஃப் ஸ்ரீபாதத்தா பதி பசு பாசம். இன்ஃபேக்ட் ஹிஸ் creed is not godless creed அப்படின்னு குறிப்பிடுறார். அதாவது இதற்கான அர்த்தம் என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது, திருவள்ளுவரானவர் பதி பசு பாசம் அப்படிங்கிற அந்த முப்பொருள் உண்மையை அடிப்படையாக கொண்டுதான் தன்னுடைய சமய கோட்பாடுகளை தாம் குறிப்பிட்டிருக்கிற வள்ளுவர் குறிப்பிட்டிருக்க அந்த குறள்ல இருக்கக்கூடிய சமய கோட்பாடுகளை இந்த பதி பசு பாசங்கிற இந்த முப்பொருள் உண்மையை வைத்துதான் அவர் வரையறுத்திருக்கிறாரு. அதனால கடவுள் இல்லை அப்படிங்கிற கொள்கையை அவர் ஏத்துக்க கிடையாது, அதற்கான உடன்பாடு அவருக்கு கிடையாது. அதனால இரண்டு சமயங்களை குறிப்பிட்டு, கடவுள் இல்லைன்னு சொல்லக்கூடிய இரண்டு சமயங்களை குறிப்பிட்டு அந்த இரு சமயத்தவர்களும் சார்ந்த நூலாதான் இந்த நூல் இருக்கும் அப்படிங்கிற சொல்றத ஜியோ போப் அந்த காலத்துல ஏற்காம இருந்திருக்கிறாரு அப்படிங்கிற செய்தியை பார்க்கும் பொழுது, இந்த செய்தியானது திருவாவூர் ஆதீனம் பதிப்பிச்சிருக்கக்கூடிய திருக்குறளில் சைவ சித்தாந்தம் அப்படிங்கிற புத்தகத்துல கு வைத்தியநாதன் ஐயா அவர்கள் எழுதிய அந்த புத்தகத்துல நூலினுடைய தோற்றுவாயை சொல்லும் பொழுது ஜியோ போப் குறிப்பிட்டிருக்கிற இந்த வாசகத்தை ஆங்கிலத்திலையும் தமிழ்லையும் கொடுத்திருக்காங்க. அதுல சொல்லும் பொழுது இந்த கடவுள் இல்லைங்கிற சமயவாதிகள் இது எங்களுடைய சமயத்திற்கான நூல், அதுல இருக்கக்கூடிய இந்த திருக்குறள் எல்லாம் அவர் எழுதியது கிடையாதுங்கிற ஒரு இது சொல்லும் பொழுது, அப்படி கிடையாது, அவர் குறிப்பிட்டிருக்கிற எந்த ஒரு இடத்துலயுமே கடவுளை மறுத்து அவர் பேசல அப்படின்னு சொல்லி ஆய்வாளர் ஜியோ போப் குறிப்பிட்டிருக்கிறத இந்த இடத்துல சொல்லலாம் அப்படின்னு பார்த்து அடுத்ததா பார்க்கும் பொழுது நம்மளுடைய திருவள்ளுவர் எழுதியிருக்கக்கூடிய முதல் திருக்குறள்லயே, கடவுள் வாழ்த்து முதல் குறள்லயே அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு அப்படின்னு சொல்றார். அந்த ஆதி பகவன் அப்படிங்கிற அந்த வார்த்தையை எடுத்து பார்க்கும்பொழுது மாதுருபாகன் அப்படிங்கிற அந்த பொருள் படத்தான் ஆதி பகவன் அப்படின்னு அவர் குறிப்பிட்டிருக்கிறார் அப்படிங்கிறதையும், அதன் மூலமாக இது சைவ நெறியை கூறக்கூடிய குறள் அப்படிங்கிற செய்தியையும் அந்த புத்தகத்துல நான் பார்த்தேன். அது மட்டும் இல்லாம இந்த முதல் 10 குறள்கள் அதை பாடுறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குது. அந்த 10 குறள்ல பார்க்கும்பொழுது கிட்டத்தட்ட 7 குறள்கள்ல சைவ நெறி சொல்லக்கூடிய அந்த திருவடி பெயரை அடையறதுக்கான வழி அல்லது அந்த திருவடி பெயரை பத்தின செய்திகளை அது 7 குறள்கள்ல அவர் கடவுள் வாழ்த்து குறள்கள்ல பாடி இருக்கிறதுனாலையும் சைவர்கள் இது சைவத்தை சார்ந்தது அப்படின்னு குறிப்பிடுறார். இதே கருத்தை தான் தொடர்ந்து நம்மளுடைய சுவாமிகளும் இந்த கட்டுரை முழுமையாகவே சொல்லி வர்றார்.
அப்படி சொல்லும் பொழுது சைவ பெருமக்கள் எல்லாத்தையும் எப்படி 63 நாயன்மார்கள் தொகையடியார்கள் எல்லாம் அழைக்கிறோமோ அது மாதிரி நாயனார் அப்படிங்கிற அந்த பெயரிட்டு திருவள்ளுவருடைய அந்த 10-15 பெயர்களை சொல்லும் பொழுது நாயனார் அப்படிங்கிற பெயரும் அவருக்கு குறிப்பிடும்படியா இருக்கிறதுனாலையும், அதே போல அவருடைய திருமேனியும் திருவேடமும் கிட்டத்தட்ட சைவ மாதிரியே இருக்கிறதுனாலையும் சைவ நெறியில தான் அவர் நின்றார் அப்படின்னு உணர்வதாக சுவாமி இந்த கட்டுரையில குறிப்பிட்டிருக்கிறார். அப்படி பார்க்கும் பொழுது திருவள்ளுவரை சைவர் அப்படின்னு சொல்றதுக்கான பிற காரணங்கள் என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது சிலர் என்ன சொல்றாங்க அப்படின்னா, திருவள்ளுவர் தோன்றிய காலங்கள் முன்னாடியே இருந்தாலும் கூட கடவுள் வாழ்த்து அல்லது குரு வாழ்த்து அல்லது பாயிரம் அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த கடவுள் வாழ்த்து மட்டும்தான் பாடியிருக்கிறதே தவிர தன்னுடைய குருமாறிவர் தன்னுடைய குருக்கான வாழ்த்து அப்படின்னு எதுவுமே அவர் வைத்து பாடல. ஆதிபகவன் தன்னுடைய கடவுளை குறிப்பிட்டார் அப்படிங்கிறதுனால இவர் ஓதாமல் உணர பெற்றவரா இருப்பாரு அப்படிங்கிற ஒரு செய்தியும் சிலர் பரிமாறுறாங்க. அதாவது இவர் ஓதாமல் உணர பெற்றவர், எப்படி சைவ அடியார்கள் எல்லாம் ஓதாமல் உணர பெற்று ஞானசம்பந்தர் எப்படி இறைவனுடைய அருளால பாட தொடங்கினாரோ அந்த மாதிரி ஓதாமல் உணர பெற்றவர் இவர், நாயனாருங்கிற பெயரும் உடையவர் அப்படிங்கிறதுனால ஓதாமல் உணர பெற்று இந்த மாதிரி திருக்குறளை எல்லாம் அவர் ஏற்றி இருக்கிறாரு அப்படிங்கிற செய்தியையும் நம்ம பார்க்கும் பொழுது இது ஒரு ஆராயத்தகுந்த மாதிரி இருந்தது இந்த செய்தி. இப்படி சுவாமி இருவர் வாய்மொழிகளையும் வைத்து அடுத்தடுத்து அவங்க 2 பேருமே பாடின விஷயங்களை சொன்ன விஷயங்களை சொல்லி இவங்க 2 பேருமே ஒரே அளவுல இருந்திருக்கிறாங்க, ஒரே மாதிரி சிந்தனை கொண்டவங்களா இருந்திருக்கிறாங்க அப்படின்னு தொடர்ந்து நிறைவேறார். அப்படி நிறைவேற்றே வரக்கூடிய அந்த செய்திகளை இனி வரக்கூடிய இடத்துல பார்க்கலாம். அப்படி பார்க்கும் பொழுது வள்ளுவர் வாய்மையினுடைய பயன், ஒரு மனிதனானவன் முழுமையாக வாய்மையோடு வாழும் பொழுது அந்த வாய்மையினுடைய பயனே இறைவனை கடவுளை வணங்குறது தான் அப்படின்னு சொல்லி சொல்றார். அதாவது தன்னுடைய கல்வி கேள்விகளால் அவன் கற்றதனால் ஆய பயனின்கொள் வாளறிவன் நற்றாள் தொழாள் இனின் என்று அவர் பாடக்கூடிய அந்த செய்தியை பார்க்கும் பொழுது இத சுவாமி சொல்லும் பொழுது இந்த குறளினுடைய அதே செய்தி, கற்றதனால் ஆய பயனின்கொள் வாளறிவன் நற்றாள் தொழார் எனின் அப்படிங்கிற அந்த செய்தியை குறிப்பிடும் பொழுது மாணிக்க வாசகர் கடவுளை வணங்காதவங்களை பத்தி குறிப்பிடும் பொழுது அவர்கள் எல்லாம் அறிவற்றவர்கள் அப்படிங்கிற செய்தியை ஒரு பாடல்ல குறிப்பிடுறார். அவர் குறிப்பிடும் பொழுது தரிச்செறி களிரும் அஞ்சேன் தழல்வை உழுவை அஞ்சேன் வெறிக்கமல் சடையனப்பன் விண்ணவர் நன்னாமாட்டா தெரித்தரு கழல்கள் ஏற்றி சிறந்தினி இருக்க மாட்டா அறிவிலாதவரை கண்டால் அம்மனாம் அஞ்சுமாறே அப்படின்னு இவருடைய அச்சப்பத்தில் இருக்கக்கூடிய ஒரு பாட்டுல தெரிதரு கழல்கள் ஏற்றி சிறந்தினிது இருக்க மாட்டா அறிவிலாதவனை கண்டால் அம்மனான் அஞ்சுமாறே. தான் முன்னாடி இருக்கக்கூடிய சொல்லும் பொழுது களிறு யானை வந்தாலும் கூட தான் அதற்கு அஞ்ச போவது கிடையாது. ஆனா இறைவனை வணங்காது இருக்கக்கூடிய கழல்களை தொழாம இருக்கக்கூடியவங்களை பார்க்கும் பொழுது அவர்கள் எல்லாம் அறிவில்லாதவர்களா இருப்பாங்க, அவங்கள பார்த்தா எனக்கு அச்சம் ஏற்படும் அப்படின்னு சொல்லி மாணிக்க வாசகர் இந்த இடத்துல குறிப்பிடுறார். இதே செய்தியை பார்க்கும்பொழுது திருமுறைகள்லையும் பெரும்பான்மை பின்னாடி வரும்போது அந்த குறிப்புகளையுமே பார்க்கலாம். திருமுறைகள்லையும் திருவள்ளுவர் பாடியிருக்கக்கூடிய அந்த கருத்துக்கள் தொடர்ந்து வருவதை நம்ம எல்லா திருமுறைகளையும் பார்க்கலாம். சொல்ல போனா ஒரு வாய்ப்பு எடுத்துக்கிட்டோம்னா அப்படி ஏதாவது கட்டுரைகள் இருக்கா அப்படின்னு முடிந்தால் சொல்ல முடியும்னு நினைக்கிறேன். ஏன்னா திருமுறைகளையும் தொடர்ந்து இது மாதிரி செய்திகள் வருது. அப்ப முன்னாடி சொன்ன இந்த கற்றதனால் ஆய பயனின்கொள் வாளறிவன் நற்றாள் தொழார் எனின் அப்படிங்கிற அந்த திருக்குறளை பற்றி பார்க்கும் பொழுது கற்றல் கேட்டல் உடையார் பெரியார் கையால் தொழுதேத்த அப்படின்னு ஞானசம்பந்தர் பாடுறார். அதே போல குறிகளும் அடையாளமும் கோயிலும் நெறிகளும் அவர் நின்றதோர் நீர்மையும் அரிய 1000 ஆரணம் ஓதினும் பொறியிலீர் மனம் என்கொள் புகாததே அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய நாவுக்கரசு பெருமான் பாடுறார். அதாவது குறிகளாலையும் எப்படி இந்த இடத்துல கற்றதனால் ஆய பயனின்கொள் என்ன படித்தாலும் என்ன பயன் வாளறிவனுடைய நற்றாளை தொழல அப்படின்னு வள்ளுவர் கேட்கிறாரோ அதே போன்ற ஒரு கேள்வியோடவே இந்த நாவுக்கரசரும் இந்த இடத்துல கேட்கிறார். அரிய 1000 ஆரணம் ஓதினும் பொறியிலீர் மனம் என்கொள் புகாததே அப்படின்னு சொல்லி குறிகளும் அடையாளமும் கோயிலும் நெறிகளும் அவர் நின்றதோர் நீர்மையும், அப்படி இறைவனுடைய எண்ணம் இல்லாம இந்த மாதிரி குறிகளை எல்லாம் பூண்டுக்கிறதும் நிறைய கல்வி புத்தகத்தை படிக்கிறது மூலமா என்ன பயன் வரப்போகுது அப்படிங்கிற செய்தியை நாவுக்கரசரும் வள்ளுவர் போலவே குறிப்பிடுறார் அப்படிங்கிறது இந்த இடத்துல குறிப்பிடலாம்னு தோணுச்சு. அடுத்ததா பார்க்கும்பொழுது இறைவனுடைய அந்த இணையடிகளை பற்றி பேசுறதுதான் வினை துன்பத்திலிருந்து நம்மை நீக்கும் அப்படிங்கிற செய்தியை வள்ளுவரானவர் குறிப்பிடுறார். பெரும்பான்மை அந்த கடவுள் வாழ்த்தில் இருக்கக்கூடிய பாடல்களை அவர் சுட்டுட்டு போயிருக்கிறார். அப்ப கடவுள் வாழ்த்திலேயே இருக்கக்கூடிய இருள் சேர் இருவினையும் சேரா இறைவன் பொருள் சேர் புகழ் புரிந்தார் மாட்டு அப்படிங்கிற குறளை பத்தி சுவாமி இந்த இடத்துல பேசுறாங்க. இந்த குறளை பத்தி பார்க்கும் பொழுது அவருடைய திருவடிகள் தான் நமக்கு வினையானதை இல்லாம பண்ணும் அப்படிங்கறத குறிப்பிடும் பொழுது இந்த குறளை பத்தி எங்களுடைய வகுப்புல பேசும்பொழுது இதை கொண்டு கூட்டி படிக்கணும்,
இறைவன் பொருள் சேர் புகழ் புரிந்தார் மாட்டு இருள் சேர் இருவினையும் சேரா அப்படின்னு சொல்லி படிக்கணும்னு எங்களுடைய ஐயா சொல்லி கொடுத்தாங்க. அதாவது இறைவனுடைய புகழையே நாளும் வழங்கக்கூடியவங்க, பொருள் சேர் புகழ் அதுதான் நமக்கு மெய்ப்பொருளை தரக்கூடிய புகழ். அந்த மற்றது எல்லாமே பொய்ப்பொருளை நீட்ட கொடுக்கக்கூடியது. அப்படி இருக்கும்போது அந்த மெய்ப்பொருளை தரக்கூடிய அந்த புகழை நம்ம பாட பாட சொல்ல சொல்ல இருள் சேர் இருவினையாகி அந்த ரெண்டு வினை, நல்வினை தீவினை இரண்டுமே நம்மளை சேராது அப்படிங்கிற அந்த செய்தியை அவர் வள்ளுவர் இருள் சேர் இருவினையும் சேரா இறைவன் பொருள் சேர் புகழ் புரிந்தார் மாட்டுன்னு குறிப்பிட்டார். அதே இருவினையான அந்த பெரிய மரங்களை வேரோட எனக்கு பறித்து கொடு, அந்த வேரோட பறிக்கிறது உன்னுடைய கருணை தான், உன்னுடைய திருவருள் தான் அப்படிங்கிறத வாதவூரர் ஒரு மாதிரி ஆண்மையோட வீறு கொண்டு சொல்லியிருக்கிறார் அப்படிங்கிறது சுவாமி இந்த இடத்துல குறிப்பிட்டிருக்காங்க. திருப்பூவல்லி அப்படிங்கிற தலைப்பின் கீழே வல்வினையின் வாயில் பெரியட்டி பூவல்லி கொய்யாமோ அப்படின்னு சொல்லி அவர் குறிப்பிடுறார். அதாவது வல்வினை அப்படிங்கிற அந்த மரத்தையே அகழக்கூடியதாக என்னுடைய இறைவனுடைய திருவடியானது இருக்கு. அப்படிப்பட்ட அந்த திருவடியை நம்ம பூவல்லி கொய்வாமோ, பூவல்லி நம்ம வீசுவோம் அப்படிங்கிற மாதிரி திருப்பூவல்லி அப்படிங்கிற தலைப்புல இதே செய்தியை அவர் குறிப்பிடும் பொழுது குறிப்பிட்டார். அடுத்ததான் இப்படியெல்லாம் பேச்சளவுல மட்டும்தான் அவர் வினையற்று போகும் அப்படின்னு சொல்றாரா அப்படின்னு பார்க்கும் பொழுது அதே நிலைமையை தான் வினையற்று இருந்த அந்த நிலைமை அவர் சொல்லும் பொழுது, சிந்தனை நிந்தன காக்கி நாயினேன் தன் கண்ணினை நின் திருப்பாத போது காக்கி வந்தனையும் அம்மலர்க்கே ஆக்கி வாக்குன் மணிவார்த்தைக்கு ஆக்கி ஐம்புலன்களார வந்தனை ஆட்கொண்டுள்ளே புகுந்த இச்சை பெருங்கடலே மலையே உன்னை தந்தனை செந்தாமரை கடலனைய மேனி திரு தனிச்சுடரே இருமிலி தமியனேற்கே அப்படின்னு, இரண்டுமிலி தமியனேற்கே அப்படின்னு சொல்லி அவர் பாடுறார். அதாவது இரண்டு வினைகளால் நிறைவு வரையில அவர் சொல்லக்கூடிய தனிச்சுடரே இரண்டுமிலி தமியனேற்கே, இரண்டு வினையும் நீங்கிய நிலையில எனக்கு என்னென்ன எல்லாத்தையும் நீ கொடுத்த அப்படின்னா என்னுடைய சிந்தனை முழுக்க உன்னுடைய சிந்தனையாக ஆயிடுச்சு. அதாவது பொருள் சேர் புகழ படிக்கும் பொழுது இருள் சேர் இருவினை சேராதுன்னு சொன்னதை மாணிக்க வாசகர் வழியில பார்க்கும் பொழுது சிந்தனை நிந்தன காக்கி நாயினேன் தன் கண்ணினை நின் திருப்பாத போது காக்கி அப்படின்னு சொல்லி அதே வரிகளுடைய அந்த சாரத்தை இவர் இங்க பயன்படுத்தி இருக்கிறார், வாதவூரர் பயன்படுத்தி இருக்கிறார் அப்படிங்கிற செய்திய நம்மளுடைய சுவாமி தன்னுடைய கட்டுரையில குறிப்பிடுறார். அடுத்ததா பார்க்கும் பொழுது வள்ளுவர் இறைவனை குறிப்பிடும் பொழுது அவர் தனக்குவமை இல்லாதான் தாழ் சேர்ந்தார் கல்லால் மனக்கவலை மாற்றுவதுங்கிற குரல் மூலமா அவர் ஓமை சொல்றதுக்கே இல்லாத தனக்குவமை இல்லாத ஒருவனாக இறைவன் திகழ்றார் அப்படிங்கிற செய்தியை குறிப்பிடுறார். அதே செய்தியை அதே கருத்தை பார்க்கும் பொழுது நம்மளுடைய மாணிக்க வாசகர் முன்னோன் காண்க முழுதோன் காண்க தன்னேர் இல்லோன் தானே காண்க அப்படின்னு சொல்லி குறிப்பிடுறார். அதாவது தனக்கு நேர் இல்லாதவங்கிற அந்த செய்தியை குறிப்பிடும் பொழுது இவர் சிவபெருமான குறிப்பிடுறதும் அவர் தனக்கோமை இல்லான்னு குறிப்பிடுறதும் இது சிவபெருமானத்தான் குறிக்கும்படியா இருக்கு அப்படிங்கிறத சுவாமிகள் இந்த செய்தி மூலமா அழகா குறிப்பிடுறதாக குறிப்பிடுறார். இதே இடத்துல இளங்கோவடிகள் குறிப்பிட்ட ஒரு செய்தியையும் அவர் குறிப்பிடுறார். விண்ணோர் அமுது உண்டும் சாவ ஒருவரும் உண்ணாத நன்கு உண்டு இருந்தருள் செய்குவாய் அப்படின்னு சொல்லி இளங்கோவடிகள் தன்னுடைய சிலப்பதிகாரத்துல குறிப்பிட்ட அந்த செய்தியும் அவர் குறிப்பிடுறார். இப்படி யாரும் செய்ய முடியாத ஒரு செயலை செய்ததுனாலே தனக்குவமை இல்லாதனாக இறைவன் திகழ்றார் அப்படிங்கிற செய்தியும், பிறவாய் ஆக்கி பெரியோன் அப்படிங்கிற அந்த பெயரும் அவருக்கு இளங்கோவடிகள் விளங்கி இருக்கிறதாக சுவாமி இந்த இடத்துல குறிப்பிட்டார். பிறவி அப்படிங்கிற இது மட்டும் இல்லாம பிறவி அப்படிங்கிற பிணியையும் அவர் நீக்கக்கூடியவரா இருக்கிறாரு. அப்படி நீக்கக்கூடியவரா இருக்கிறதுனாலதான் பிறவி பெருங்கடல் நீந்தார் இறைவன் அடி சேராதார் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுறார். இந்த இடத்துல பார்க்கும்போது ஏகதேச உருவகணியாக பிறவி பெருங்கடல் நீந்தார் இறைவனடி சேராதார் அப்படின்னா பிறவி பெருங்கடல் நீந்தக்கூடியவங்க யாரு அப்படின்னா இறைவனுடைய அடியை சேரக்கூடியவங்க, நீந்தாதவங்க இறைவனுடைய அடியை சேராதவங்க அப்படிங்கிற அந்த செய்தியை வள்ளுவர் இந்த இடத்துல குறிப்பிடுறது மாதிரியே வாதவூரர் இந்த கருத்தையே பிறப்பருக்கும் பின்னடந்தன் செய்கழல்கள் போற்றி மாய பிறப்பருக்கும் மன்னனடி போற்றி பிறந்த பிறப்பருக்கும் எங்கள் பெருமான் நிறங்கள் ஓரைந்துடையான் அப்படின்னு சொல்லி தொடர்ந்து பாடிட்டு வரார். இந்த கருத்தை சுவாமி இந்த இடத்துல குறிப்பிட்டிருக்காங்க. இப்படி இந்த கருத்துக்களை எழுதும் பொழுது என்ன தோணுச்சு அப்படின்னா, எப்படி நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி முன்னோர் மொழியை பொன்னையை போல் போற்றினாங்க நம்ம எப்படி சொல்றோமோ, எப்படி மாணிக்க வாசகருக்கு தன்னுடைய முதல் பதிகத்தை தன்னுடைய முதல் அந்த பாடலை சிவபுராணத்தை ஏற்றும் பொழுது என்ன ஒரு நிலையில இருந்திருக்காரோ அதே போல ஒரு நிலையில நம்மளுடைய வள்ளுவரும் இருந்திருப்பார் போல. பிறவி பெருங்கடல் நீந்தார் இறைவனடி சேராதார்னு எப்படி அவர் குறிப்பிடுறாரோ அதே போல தன்னுடைய முதல் பதிகமா இருக்கக்கூடிய சிவபுராணத்துல 3 இடங்கள்ல இந்த பிறவியான கடலை நீக்கக்கூடியவன் அப்படின்னு சொல்றாங்க. இந்த பிறவி பெருங்கடல் நீந்தார் அப்படின்னு சொல்லும் பொழுது
எங்களுடைய ஆசிரியர் பக்தி இலக்கியத்தினுடைய ஆசிரியர் சொல்லும்பொழுது பிறவி பெருங்கடல்னு ஏன் சொன்னாரு, அதை என்ன வேணா குறிப்பிட்டிருக்கலாமே, மலைன்னு குறிப்பிட்டிருக்கலாமே, ஏன் பெருங்கடல்னு சொன்னாருங்க பொழுது பரிமேலழகர் அதுக்கு அழகா சொல்லும்போது கடக்க இயலாதனால அதை பெருங்கடல்னு சொன்னார் அப்படிங்கிறது. அப்படி கடல் போல நமக்கு என்றைக்குமே கடக்கவே முடியாத ஒரு கடலாக இருக்கக்கூடியதையும் கடக்க செய்யக்கூடியவன் யாரு அப்படின்னா இறைவன். அவருடைய அடி சேராதவங்க தான் அவருடைய அந்த பிறவியானது நீக்கிக்க மாட்டாங்கிற செய்தியை அவர் எப்படி முதல் அதிகாரத்துல கடவுள் வாழ்த்துல குறிப்பிடுறாரோ அதே மாதிரி நமக்கு 3 இடங்கள்ல பிறப்பிற்கும் பிஞ்சகன் அப்படின்னும், மாயப்பிறப்பிற்கும் மன்னன் அப்படின்னும், பிறந்த பிறப்பிற்கும் எங்கள் பெருமான் அப்படின்னும் பாதவூரடிகள் சொல்றதுனால அதன் மூலமா அவங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த முதல் பதியத்தினுடைய ஒற்றுமையை நம்மளால இந்த இடத்துல பார்க்க முடியுது அப்படிங்கிறது ஒரு கருத்து. அடுத்ததா பார்க்கும் பொழுது அந்தனர் அப்படிங்கிற சொல்லாடலை 2 பேருமே பயன்படுத்திருக்கிறாங்க அப்படிங்கிற செய்தியை சுவாமி குறிப்பிட்டிருக்கிறார். வள்ளுவரா இருக்கட்டும் வாதவூரரா இருக்கட்டும் அந்தனர்ங்கிற சொல்ல பயன்படுத்திருக்காங்க. அந்த சொல்ல எந்த பொருளை பயன்படுத்திருக்கிறாங்க அப்படின்னா அருளாளர் அப்படிங்கிற அந்த பொருள்ல துறவிகளுக்காக அந்த சொல்ல அவர் பயன்படுத்திருக்கிறாரு அப்படிங்கிறத நம்மளால பார்க்க முடியுது. அப்படிங்கிறதுக்கு இருவருக்குமே சொன்ன அந்த கருத்துக்களை வச்சு பாடல்களை எடுத்துக்காட்டா சுவாமி சொல்றார். அந்தனர் என்போர் அறவோர் மற்ற எவ்வுயிர்க்கும் செந்தன்மை பூண்டொழுகலான் அப்படின்னு வள்ளுவர் சொல்றார். அதாவது அந்தனருக்கான இலக்கணமே நன்மை செய்யக்கூடிய அறம் செய்யக்கூடியவங்க, எந்த உயிருக்கும் ஒரு செங்கோன்மை இல்லாம நடக்காதவங்க அப்படிங்கிற அந்த செய்தியை குறிப்பிட்டார். அதே பின்னாடி வாதவூரர் பாடும் பொழுது தெங்கு திரள் சோலை தென்னன் பெருந்துரையான் அங்கணன் அந்தனாய் அரை கூவி வீடருளும் அப்படின்னு அடியார்களுக்கெல்லாம் வீடு பேர் அருளக்கூடிய அறத்தை எப்படி செய்யக்கூடியவங்க அந்தனர்களா இருந்தாங்களோ அது மாதிரி வீடு பேர் அருளக்கூடிய அந்தனாக இறைவன் இருக்கிறார் அப்படிங்கிறதும் அங்கருணை வார்களிலே பாடுதுங்கா நம்ம அணை திருவம்மானை அப்படிங்கிற பதிகத்தின் கீழே அவருடைய திருவடியதை போற்றி பாடுவோங்கிற செய்தியை கூறுறது மூலமா ஒரே சொல்லாடல்களை ஒரே மாதிரி பொருள்படுற இடத்துல இருவருமே பயன்படுத்திருக்கிறாங்க அப்படிங்கிற செய்தியை சுவாமி குறிப்பிடுறார். அடுத்ததா பார்க்கும் பொழுது வள்ளுவரும் வாதவூரரும் ஒரே மாதிரி பயன்படுத்தி இருக்கக்கூடிய ஊமைகளை பத்தி சொல்லும் பொழுது ஒரு ஊமையை சுவாமி இந்த இடத்துல குறிப்பிடுறார். இந்த ஊமையை பார்க்கும் பொழுது மாணிக்க வாசக பெருமானுடைய திருவாசகங்களை நிறைய படிக்கும் பொழுது தெரிந்தது என்னன்னா அவர் ஒரு ஊமை வித்தகர்னே சொல்லலாம். பல உமைகளை போட்டிருப்பார். அதுவும் அவருக்கு அந்த இடத்துல நம்மளுடைய பண்டிதமணி ஐயா உரை எழுதும் பொழுதுதான் சொல்லுவார். இது அவருக்கானது கிடையாது, அவர் பணிவு கருதி இந்த இடத்துல கூறியிருக்கிறார், அவருக்குன்னு நம்ம போற்றக்கூடாது. அந்த மாதிரி நாயேன்கிறதையும் பலமுறை பயன்படுத்தி அந்த மாதிரி சிறப்பான ஓமைகளை அவர் எழுதிப்பார். அதே மாதிரி ஓமைகளை ஒரே மாதிரி ஓமைகளை இருவரும் பயன்படுத்திருக்காங்கிற அந்த செய்தியை பார்க்கும் பொழுது அன்பில்லாத வாழ்க்கை, ஒருவருக்கு அன்பில்லாத வாழ்க்கை எப்படிப்பட்டது அப்படின்னா பாலை நிலத்துல வாழக்கூடிய வற்றல் மலமானது தளிர்ப்பது போல அப்படின்னு சொல்லி வள்ளுவர் கூறுறார். பெரும்பான்மை அவருக்கு தெரிந்த குரல்களை அவங்க கூறியிருந்தாலும் இந்த மாதிரி செய்தி திருவாசகத்திலையும் இருக்கு அப்படிங்கறத நமக்கு தெரியும்படியாக சுவாமி இந்த இடத்துல எடுத்து கூறியிருக்கார். அப்ப அன்பில்லாத வாழ்க்கையானது ஒரு பாலை நிலத்துல வரக்கூடிய ஒரு வற்றல் மலம் போன்றது அப்படிங்கிறத தளிர்ப்பதை போன்றது அப்படிங்கிறது அன்பகத்தில்லா உயிர் வாழ்க்கை வன்பார்க்கன் வற்றல் மரம் தளிர்த்தற்று அப்படிங்கிற அந்த குரல் மூலமா சுவாமி வள்ளுவர் வெளிப்படுத்துறார். இப்படி இந்த வெளிப்படுத்தும் பொழுது இந்த கருத்தை இப்படி ஒரு பாலை நிலத்துல ஒரு மரம் ஒரு வற்றல் மரம் தளிச்சது மாதிரியா அப்படின்னு சொல்லும் பொழுது இதை எப்படி நம்ம ஆராய்ந்து பார்க்கோம் அப்படின்னா ஒரு பாலை நிலத்துல தோன்றக்கூடிய மரமானது ரொம்ப செழிப்பா இருக்கிறதுக்கு வாய்ப்பு கம்மி. அப்படி இருக்கும் பொழுது வற்றல் மரமா இருந்து அந்த வற்றல் மரம் அங்க தளிர்க்காம இருந்தா அதனால என்ன பயன் விளைய போடு அப்படின்னு சொல்லி நம்ம ஆராயுவோம் இல்லையா. இப்படி வற்றல் மரம் தளிர்த்தது அப்படிங்கிற அந்த செய்தியை அவர் அந்த இடத்துல குறிப்பிடுற மாதிரி அதே வற்றல் மரத்தை மாணிக்க வாசகர் என்ன சொல்றாரு அப்படின்னா கூடி கூடி உன் அடியார் குனிப்பார் சிரிப்பார் கழிப்பாரார் வாடி வாடி வழியற்றேன் வற்றல் மரம் போல் நிற்பேனோ அப்படிங்கிற அந்த பாடல் மூலமாக அவர் இந்த பாடுறார். என்ன அவர் சொல்லி பாடுறாருன்னா முறையிடுவதாக அவர் பாடுறார். அதாவது உருகி உருகி எல்லா அடியார்களும் நான் பாடிட்டு இருக்கேன், உன்னுடைய அடியார்கள் எல்லாம் என்னை பார்த்து நீ என்ன அடியார் அப்படிங்கிற மாதிரி பார்த்து சிரிக்கிறாங்க. அப்பெல்லாம் நான் வாடி வாடி என்னுடைய வழி தெரியாம ஒரு வற்றல் மரம் மாதிரி அன்பில்லாதவனா இருந்துருவேனா அப்படிங்கிற அந்த செய்தியை இங்க மாணிக்க வாசகர் குறிப்பிடுறார். இது முன்னாடி சொன்ன மாதிரி அவர் பணிவு கருதி குறிப்பிட்டாலுமே அன்பில்லாததுக்கு வற்றல் மரத்தை எப்படி ஒரு ஓமையாக அவர் கையாண்டிருக்கிறாரோ அதே போல வாதவூரரை இந்த இடத்துல கையாண்டிருக்கிறார் அப்படிங்கிற செய்தியை சுவாமிகள் குறிப்பிடுறாங்க. அடுத்ததா பார்க்கும் பொழுது உருகி உருகி நம்ம ஊனெல்லாம் உருகும்படியாக தூய்மையான அன்போட ஒரு பக்தியில நின்று நம்ம வணங்கினோம் அப்படின்னா நமக்கு அப்படி வணங்குறதுக்கு காரணமே தவம் தான் இருக்கும். தவம் இல்லாம வணங்க முடியாது அப்படிங்கிற செய்தியை சுவாமி குறிப்பிடுறாங்க. அதாவது தவம் இருந்தால் மட்டுமே ஒருவருடைய உடலும் உள்ளமும் எல்லாம் உருகி உருகி வணங்க செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுறாங்க. இதை நம்ம பார்க்கும் பொழுது அது தவம் இருந்தது, முற்பிறவி தவம் இருந்தது அப்படிங்கிற அந்த செய்தியை பார்க்கும் பொழுது
நமக்கு ஒவ்வொரு அருளாளர்கள் பிறந்த அந்த வரலாற்றுகளை சொல்லும் பொழுது எல்லாமே அவங்களுடைய முற்பிறவி தவத்தின் காரணமாக தான் அவங்க இப்படி பிறந்தாங்க. தவ முதல்வர் சம்பந்த தாமித்தார்னு திருஞான சம்பந்தருக்கு குறிப்பிடுறதும், அதே போல சுந்தர பெருமான் நீளா அடிமை உமக்கே ஆளாயின்னு பலகாலமும் உனக்கே அடிமையா இருந்திருக்கிறேன் அப்படின்னு தானே ஒரு அகச்சான்றா கொடுக்கறதையும் நம்ம இந்த இடத்துல தொடர்ந்து பார்க்கலாம். இப்படி முற்பிறவி தவம் அல்லது முன்னர் தவம் இருந்தாலொழிய பின்னாடி இறைவனை பத்தின நினைப்பும் உருகுதலும் இருக்காது அப்படிங்கிறத குறிப்பிடும் பொழுது வள்ளுவர் பெருமான் தவமும் தவமுடையார்க்காகும் அப்படின்னு சொல்லி அவர் ஒரு வரியில குறிப்பிடுறார். அதே வாதவூர நம்மளுடைய மாணிக்க வாசகர் அவனருளாலே அவன் தாழ் வணங்கி, அவருடைய அருள் முன்னாடி தவம் செய்து அவருடைய அருளை பெற்றிருந்தாலுடைய அவனை வணங்கக்கூடிய அந்த ஒரு செயலே நமக்கு நிகழாது இந்த பிறவியில அப்படிங்கறத அவர் குறிப்பிடுறார். அப்படி பார்க்கும் பொழுது தூய தவத்தால அன்புடைய பக்தியால விரும்பினால் மட்டும் நம்ம எதையா இருந்தாலும் பெறலாம். நமக்கு என்ன கருவி இருந்தாலும் தூய தவத்தால அன்போட பக்தியால விரும்பும் பொழுது இதுவாக இருந்தாலும் பெறலாம் அப்படிங்கிற செய்திய வேண்டியாங்கெய்தலார் செய்தவம் மீண்டும் உயரப்படும். நம்ம செய்யக்கூடிய தவம் மூலமாகவும் அதே போல அன்பாலையும் வேண்டி நம்ம வழிபடும் பொழுது வேண்டி நம்ம நினைச்சதை செய்யணும்னு நினைக்கும் பொழுது தவத்தாலே நமக்கு அந்த பொருளானது கிடைக்கும் அப்படிங்கிறத வள்ளுவர் எப்படி வேண்டியாங்கெய்தலார் செய்தவம் மீண்டும் உயரப்படும்னு சொல்றாரோ அதே மாதிரி வாத ஊரரும் பறந்து பல்லாய் மலர் இட்டு முட்டாது இடியே இறைஞ்சி இறந்து எல்லாம் எமக்கே பெறலாம் என்னும் அன்பர் உள்ளம் கறந்து நல்லாக கழ்வனே நின் தன்வார்கழற்கு அன்பெனக்கு நிரந்தரமாய் அருளாய் நின்னை ஏத்த முழுவதுமே அப்படிங்கிற இந்த பாடல்ல அழகா குறிப்பிடுறார். அப்படி குறிப்பிடும் பொழுது கறந்து நல்லா கழ்வனே நின் தாழ்வார்கழற்கு அப்படின்னு சொல்றார். அன்பருடைய உள்ளத்தை கவரக்கூடிய கழ்வனாக எப்படி திருஞான சம்பந்தர் கழ்வனே அப்படின்னு குறிப்பிடுறாரோ, உள்ளம் கவர் கழ்வன் குறிப்பிடுறாரோ, அதே மாதிரி இந்த இடத்துல மாணிக்க வாசகரும் குறிப்பிட்டு உன்னை வேண்ட தவம் செய்ய நான் வேண்டக்கூடிய எல்லா விஷயங்களையும் எனக்கு அருளாய் நின்னை ஏத்த முழுவதுமே நிரந்தரமாய் உன் அன்பு எனக்கு அருளாய் அப்படிங்கிற அந்த செய்தியை கேட்கும் பொழுது அவரும் வேண்டுதலுடைய பயனையும் தவத்தினுடைய பயனையும் குறிப்பிடுறதாக சுவாமி இந்த இடத்துல குறிப்பிடுறார். அடுத்ததா தவத்தினுடைய பயனால அடுத்த செயலா அவர் சொல்லும் பொழுது நான் அப்படிங்கிற அந்த ஆணவமல காரியமும் அதன் மூலமாக வரக்கூடிய அகங்காரமும் ஒழியணும். அப்படி நான் எனதுங்கிறதும் ஒழிந்து அதன் மூலமா வரக்கூடிய அந்த அகங்காரம் ஆணவமும் ஒழியும் பொழுது மண்ணுயிர்கள் எல்லாமே, அதாவது இந்த உலகத்துல வாழக்கூடிய உயிர்கள் எல்லாம் ஆணவம் தீண்டாளுடைய அவனை தொழக்கூடிய அந்த கதியானது அவங்களுக்கு கிடைக்காது அப்படின்னு சொல்லி குறிப்பிடுறதாக வள்ளுவருடைய குரல் குறிப்பிடுறார். தன்னுயிர் தானுர பெற்றானை ஏனைய மண்ணுயிர் எல்லாம் தொழும். அதாவது இதை குறிப்பிடும் பொழுது தான் அப்படிங்கிற அந்த எண்ணத்தை விட்ட ஒருவரை எல்லாரும் வணங்குவாங்க அப்படிங்கிற அந்த செய்தியை வள்ளுவர் இந்த இடத்துல குறிப்பிடுறார். அதாவது தான் தனது அப்படின்னு இல்லாத ஒருத்தர் கண்டிப்பாக ஞானி நிலையை அடைவாங்க. அப்படி அந்த ஞானி நிலை அடையும் பொழுது அவரை வணங்கக்கூடியவங்களா இந்த உலகத்திற்கு எல்லாருமே திகழ்வாங்கிற செய்திய மாணிக்க வாசகர் எப்படி சொல்றாரு அப்படின்னா, நாமொழிந்து சிவமான வாபாடி கொட்டாமோ அப்படின்னு சொல்றார். அதாவது தெள்ளேனம் கொட்டாமோன்னு திருத்தெள்ளேனம் சொல்லும் பொழுது நாமொழிந்து சிவமான வாபாடி தெள்ளேனம் கொட்டாமோ, அதாவது நாம் அப்படிங்கிறத ஒழியும் பொழுது முன்னாடி எப்படி தன்னுயிர் தானுர பெற்றானை ஏனைய மண்ணுயிரெல்லாம் தொழும்னு சொன்ன மாதிரி தான் அப்படிங்கிற அந்த எண்ணத்தை விடும் பொழுது உலகம் எல்லாம் தொழக்கூடிய ஒரு ஞானியாக அவர் உருவெடுப்பார் அப்படிங்கிறத வள்ளுவர் உள்ள வச்சு சொல்லியிருக்காரு. அப்படின்னா மாணிக்க வாசகர் நான் அப்படிங்கிற அந்த ஒழியர் மூலமா சிவமாகவே அவர் ஆகிடுவார், அவரை நினைச்சு தெள்ளேனம் கொட்டுவோம் அப்படின்னு சொல்லி மாணிக்க வாசகர் திருத்தெள்ளேனத்துல வெளிப்படையாகவே குறிப்பிட்டு பாடுறார். இப்படி பார்க்கும்பொழுது சித்தாந்தப்படி பார்த்தோம்னா ஜீவபோதம், அதாவது ஜீவபோதம்ங்கிறது தற்போதம், தன்னை பத்தின சிந்தனைகள், தனக்கு இது வேணும் தன்னுடையது தான் அப்படின்னு சொல்லி பற்று வைத்திருக்கக்கூடிய தான் அப்படிங்கிறது எல்லாம் நீங்கும் பொழுது திருவருள் தோய்ந்து நமக்கு அருள் வீழ்ச்சியானது நடந்து எல்லாமே திருவருளாகவே பார்க்கப்படும். அதாவது வினை சேராகக்கூடிய ஒரு முக்கிய விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம செய்யக்கூடிய செயல்கள் எல்லாம் இறைவன் செயல்னு சொல்றதும், நம்ம பார்க்கக்கூடிய எந்த பொருளும் நம்மளுடைய இது கிடையாது, இறைவன் இருக்கக்கூடிய பொருள் அப்படின்னு உணர்றதும் தான். அது மாதிரி தான் தற்போதம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நிலையானது தோய்ந்து போச்சு அப்படின்னா எல்லாமே திருவருளாக பாவிக்கப்படும் அப்படிங்கிறதையும், அதைத்தான் இந்த இடத்துல குமரகுருபரர் இலக்கண வாய்ப்பாடு அப்படிங்கிற தன்னுடைய நூல்ல பிண்டம் ஓர் மாத்திரை குறுகினேன் பின் அப்படின்னு குறிப்பிடுறதாக சுவாமி இந்த இடத்துல ஒரு பிரமாணத்தை குறிப்பிட்டு சொல்லியிருக்கார். இப்படி தான் எனது அப்படிங்கறது எல்லாத்தையும் விட்டதுக்கு அப்புறமா உண்மையான தவத்தையும் பக்தியையும் இல்லாம வேடமாக, அதாவது ஒரு வேடத்தால செயலை செய்யறவங்க ஒரு பக்தி இல்லாம நடந்துக்கிட்டாங்க அப்படின்னா அது தான் எனதெல்லாம் விட்டுமே ஒரு பயன் இல்லை அப்படிங்கிற மாதிரி
பிறருக்கு நான் வந்து இப்படி பக்தி உடையவன் அப்படின்னு காட்டி திரிறாங்க அப்படின்னா அந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க அப்படின்னு சொல்லி திருவள்ளுவரும் குறிப்பிட்டதா அவர் சொல்றார். அதை சொல்லும் பொழுதுதான் மனத்தது மாசாக மாண்டார் நீராடி மறைந்தொழுகும் மாந்தர் பலர் அப்படின்னு வள்ளுவர் குறிப்பிடுறார். அதாவது மறைவான ஒரு செயலாக தான் வந்து என்ன ஒரு தீமை செஞ்சாலும் அதை மறைச்சிட்டு நான் நல்லவன் வெளிப்படையா காட்டிக்கிறது, வெளியில மட்டும் அப்படி வெளிப்பூச்சா இருக்கிறது அப்படிங்கிற செய்தியை வள்ளுவர் குறிப்பிடுறார். இத வந்து வள்ளுவர் கூட வந்து அவங்க நடிக்கிறாங்க அப்படிங்கிற அந்த செய்தியோட வந்து நிறுத்திட்டார். ஆனா நம்மளுடைய வாதவரடிகள், நம்மளுடைய மாணிக்க வாசகர் சொல்லும் பொழுது அவர் வந்து நடிப்பது மட்டும் இல்லாம அவங்க எல்லாருமே வந்து நடிக்கிறாங்க, ஆனா எனக்கு வந்து உங்களுடைய உண்மை நிலைய உண்மை தவத்தினுடைய பயனை எனக்கு பெறணும், அதனால எனக்கு அதை கொடுங்க அப்படின்னு விரும்பி வினா எழுப்புறதாகவும் அவர் தொடர்ந்து பாடியிருக்கிறார். அதை சொல்லும் பொழுதுதான் நாடகத்தாலே உன் நடிகார் போல் நடித்து நான் நடுவே வீடகத்தை புகுந்திடுவான் மிக பெரிதும் விளைகின்றேன். உன்னோட அடியார் போல நடித்து நடித்தாவது உன்னை வீடாகி உன்னை அடையக்கூடிய வழி எனக்கு நீ சொன்னேன்னா அது மூலமா பின்பற்றி உள்ளே புகுந்துடுவேன் அப்படின்னு சொல்லி மாணிக்க வாசகர் இந்த இடத்துல கேட்கிறார். இந்த இடத்துல பார்க்கும்போது திருமுறையில ஒரு பாடல் ஒன்று வரும். பொக்க மிக்கவர் பூவும் நீரும் கொண்டு வணங்கிட நக்கு நிற்பார் இறைவன் அப்படின்னு. அதாவது பொக்க மிக்கவர்னா மனசுக்குள்ள கள்ளத்தை வச்சுக்கொண்டு வெளியில பார்க்க ஒரு நல்லவர் போல உருவம் எடுத்து, இப்படி நம்மளுடைய வள்ளுவர் சொன்னாலும் அது மாதிரி இருக்கக்கூடியவங்க பூ நீர் அதெல்லாம் கொண்டு வந்து இறைவனை வழிபடணும் அப்படிங்கிறதுக்காக வழிபாடு செய்ய வருவாங்களாம். அப்படி வழிபாடு செய்யும் போது இறைவன் வந்து பார்த்துக்கிட்டே இருப்பாராம். அவங்க செய்யக்கூடிய அந்த வழிபாடெல்லாம் பார்த்து நக்கு நிற்பாராம், சிரிச்சுட்டு நிற்பாராம். இப்போ அதாவது நமக்கு ஒருத்தர் வந்து பொய் சொல்றாங்கன்னு தெரிஞ்சா நம்ம எப்படி சிரிப்போமோ அந்த மாதிரி இறைவன் சிரிச்சுட்டு நிற்பாருங்கிற ஒரு செய்தி நம்மளுடைய திருமுறையில 5ஆம் திருமுறை 4ஆம் திருமுறையில நாவுக்கரசருடைய பாடல்கள்ல வரும். அது மாதிரி நாடகத்தால் உன்னுடைய அடியார் போல நடித்தாலும் உன்னை அடையக்கூடிய அந்த வழி மட்டும் எனக்கு தெரிஞ்சதுன்னா புகுந்து நான் வந்து சேர்ந்துருவேன் அப்படிங்கிற செய்தியை மாணிக்க வாசகர் வந்து குறிப்பிட்டார் அப்படிங்கிறது சுவாமி குறிப்பிட்டார். அடுத்ததா பார்க்கும்போது உலகத்தில் இருக்கக்கூடிய இந்த பற்று, அதே போல இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய உலகளாவிய பொருள்கள், அதை எல்லாத்தையும் வந்து நம்ம என்னுடையது, இது எனக்குரியது, இது எனக்கானது அப்படின்னு நம்ம ஒவ்வொன்று மேலையும் பற்று வைக்காம பற்றுகளே இல்லாத பரம்பொருள் மேல பற்று வைக்கும் பொழுது நமக்கு வந்து பற்றானது நீங்கும், நம்ம வந்து ஒரு பொருள் மேல வச்சக்கூடிய ஆசையானது நீங்கும் அப்படிங்கிறத குறிப்பிடுறார். அதை குறிப்பிடும் பொழுது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச பற்றுக பற்றுற்றான் பற்றினை அப்பற்றை பற்றுக பற்று விடற்கு அப்படிங்கிற அந்த குறளை பற்றி நம்மளுடைய சுவாமி குறிப்பிடுறார். இந்த இடத்துல பற்றுக பற்றற்றான் பற்றின்னு சொல்லும் பொழுது அந்த பற்றற்றவன் அப்படிங்கிற இலக்கணத்திற்கு சொந்தக்காரர் சிவபெருமான், அவர் வந்து பரம்பொருளாகிய ஈசன் அப்படிங்கறது இந்த இடத்துல சுவாமி குறிப்பிடுறார். அப்படி பற்றற்றவரை பற்றும் பொழுது நமக்கு இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஆசைகளும் ஒரு பொருள் மேல இருக்கக்கூடிய அந்த பிடிப்புமானது நீங்கி போகும் அப்படிங்கிறத வள்ளுவர் குறிப்பிடுறார். அதே செய்திய அதே பொருள்படும்படியா மாறாம குறிப்பிடுறதா நம்மளுடைய மாணிக்க வாசக பெருமாள் கொற்ற குதிரையின் மேல் வந்தருளி தன்னடியார் குற்றங்கள் நீக்கி குணம் கொண்டு கோதாட்டி சுற்றிய சுற்ற தொடர்வருப்பான் சொல்புகளே பற்றி பாசத்தை பற்றற்ற நாம் பற்றுவான் பற்றிய பேரானந்த பாடுங்கான் அம்மானாய் அப்படின்னு திரும்மானை அப்படிங்கிற அந்த தலைப்பின் கீழே எப்படி பற்றுக பற்றுற்றான்னு அவர் சொன்ன அந்த வாக்கியங்கள் கூட குறிப்பிட்டபடி மாறாதபடியாக சுற்றிய சுற்ற தொடர்வருப்பான், நம்மளுடைய சுற்றங்கள் இருக்கக்கூடிய அந்த தொடரை எல்லாத்தையும் மறுத்து பற்றி பாசத்தை பற்றுக, நம்மளுடைய பற்றுகளை எல்லாத்தையும் நீக்கக்கூடியவனாக பற்றற்றவனாக இருந்து நம்மை பற்றற்றவனாக மாற்றக்கூடியவனா இருக்கிற அந்த இறைவனையே நம்ம பாடுதுங்க நம்மானாய் அப்படின்னு சொல்லி மாணிக்க வாசகர் பாடல. இந்த திருமானை பாடலை பார்க்கும் பொழுது குற்றங்கள் நீக்கி குணம் கொண்டு கோதாட்டி அப்படிங்கிற ஒரு செய்தி வந்து மாணிக்க வாசகர் குறிப்பிட்டார். அதாவது பற்றற்றான் பற்ற நம்ம பற்றிட்டாலுமே அவர் நினைச்சு அவருடைய அந்த பற்றில்லாத தன்மை நமக்கும் வரணும் அப்படின்னு அவர் கருணை செய்தாலுடைய நமக்கு அந்த பற்றுகள் எல்லாம் நீங்காதுங்கிறது உண்மை. அப்படி இருக்கும் பொழுது இந்த செயல்ல வந்து கோதாட்டி அப்படிங்கிற ஒரு சொல் வருது. அந்த கோதாட்டி அப்படிங்கிற சொல்லும் பொழுது ஒரு நிகழ்வு எங்களுடைய அமைப்பாளரமா, எங்களுடைய வகுப்பினுடைய அமைப்பாளரமா அடிக்கடி ஒரு செய்தியை சொல்லி அது மாதிரிதான் இறைவன் அப்படின்னு சொல்லுவார். அந்த வாக்கியத்தை பார்க்கும்போது எடுத்து சுமப்பான் அப்படின்னு, அந்த எடுத்து சுமப்பான் அப்படிங்கிறதுதான் கோதாட்டி அப்படிங்கிறது. கோதாட்டி அப்படிங்கிறது எப்படி ஒரு தாயானவர் சீராட்டி பாராட்டி வளர்க்குறாங்களோ அது மாதிரி கோதாட்டி இறைவனானவன் எடுத்து சுமப்பான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாக்கியம் சொல்லுவாங்க. அந்த எடுத்து சுமப்பானுக்கு வந்து ஒரு சான்றா சொல்லும்போது என்ன சொல்லுவாங்கன்னா, ஒரு திருமணத்துக்கோ அல்லது ஒரு நிகழ்வுக்கோ தன்னுடைய அம்மா தன்னுடைய குழந்தை கூட கிளம்பிட்டு இருக்காங்க, நல்ல பட்டு ஆடையெல்லாம் அப்படி உடுத்தி அவங்க செஞ்சுட்டு இருக்கும் பொழுது கிளம்பலாம் அப்படின்னு குழந்தை ஒரு 5 வயது 4 வயது குழந்தை எடுத்துட்டு வெளியே வராங்க.
வெளியே வந்துட்டு நில்லுப்பாணி அப்படின்னு சொல்லி கதவை பூட்டுற அந்த சமயத்துல பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு டிச்சுக்குழியில, அப்படிதான் எங்க அம்மாவே சொல்லுவாங்க, டிச்சுக்குழியில அந்த குழந்தை வந்து தவறி விழுந்துருச்சு அப்படின்னா, தான் ஒரு விலையுறைந்த ஆடை அணிஞ்சிருக்கேன், இப்ப வந்து நம்ம வந்து ஒரு திருமணத்துக்கு போறோம் அப்படிலாம் தாய் என்னைக்குமே நினைக்க மாட்டா. உடனே அந்த குழந்தைய தூக்குறதுக்கு அவ குதிச்சிடுவா, குதிச்சு அந்த குழந்தைய எடுப்பா. அது மாதிரிதான் மலக்கட்டுக்களுக்குள்ள பற்றுக்குள்ள எல்லாம் சூழ்ந்து எப்போதுமே அதுல இருந்து வெளியே வரவே தயாரா இல்லாம மனிதனா இருக்கக்கூடிய நாம உட்கார்ந்து இருக்கும் பொழுது நம்மளை கைவிட்டு எடுத்து சுமக்கக்கூடிய அருளாக இறைவன் இருப்பான். அதனாலதான் அவருக்கு எடுத்து சுமப்பான்னு பேருன்னு எங்க அம்மா அடிக்கடி சொல்லுவாங்க. அது மாதிரி இந்த கோதாட்டி அப்படிங்கிறது எடுத்து சுமப்பானாகி இறைவனை இந்த இடத்துல மாணிக்க வாசகர் குறிப்பிடுறதாக அமைஞ்சிருக்கு. அப்படி பற்றுகள் எல்லாத்தையும் நீக்கக்கூடியவனாக அவன் அமைந்திருக்கான் அப்படிங்கிறதையும், அதே போல பத்தேதும் இல்லாதன் பற்றற நான் பற்றி நின்று மெய்த்தேவர் தேவர்க்கே சென்றுதாய் கோத்தும்பி அப்படின்னு திருக்கோத்தும்பியிலையும் அந்த பற்றற்று இருக்கக்கூடிய இறைவனை நாம போய் வணங்கும் பொழுது பற்றில்லாத நிலை நமக்கு அடையும் அப்படிங்கிறத சொல்லி இறைவனை போய் நாடுவோம் அப்படிங்கிற செய்தியை சொல்றதாக சுவாமிகள் குறிப்பிட்டாங்க. அடுத்ததா பிறவி நீக்கம் பற்றிய செய்திகளை வள்ளுவரும் வாத ஊரரும் எப்படி குறிப்பிடுறாங்க அப்படின்னு சொல்லும் பொழுது, பிறவி நீக்கம் அப்படிங்கறத வந்துட்டு ஆசை அருமின்கள் ஆசை அருமின்கள் ஈசனோடாயினும் ஆசை அருமின்கள் அப்படிங்கிற ஒரு வாக்கியத்தை நம்மளுடைய திருமூல தேவர் வந்து குறிப்பிடுவார். அதாவது நம்மளுடைய பிறவிக்கு முதல் காரணம் ஆசை அப்படிங்கறதுதான். ஈவன் சொல்ல போனா பிற சமயங்கள்லயுமே ஆசை அப்படிங்கிற ஒரு குறிப்பு வந்து எப்பொழுதுமே இருக்கக்கூடாது. ஆசைதான் எல்லாத்துக்குமே ஒரு மூல காரணம் அப்படிங்கிற அந்த செய்தியை நம்ம தொடர்ந்து பார்க்கிறோம். அப்படி ஆசைங்கிறத வந்து நம்ம மொத்தமாகவே வைத்துக் கொள்ளக்கூடாதுங்கிறதுனாலயும் என்னவோடா அவா அப்படிங்கிற அந்த பொருளோட அவா அறுத்தல் அப்படிங்கிற வந்து ஒரு அதிகாரத்தையே நம்மளுடைய திருவள்ளுவர் வந்து குறிப்பிட்டு பாடிக்கிறாங்க. அப்படி இருக்கும் பொழுது அவா அந்த ஆசையை அருகக்கூடிய அந்த செய்திகளை சொல்லும் பொழுது அவாவென்ப வெல்லா உயிர்க்கும் எஞ்ஞான்றும் தவாவ பிறப்பினும் வித்து அப்படின்னு, ஆசைதான் இந்த பிறவிக்கான விதையாக இருக்கிறது அப்படிங்கிற செய்திய திருவள்ளுவர் ரொம்ப தீர்க்கமாக சொல்வது மாதிரி அவாவென்ப வெல்லா உயிர்க்கும் எஞ்ஞான்றும் தவாவ பிறப்பினும் வித்துன்னு அவர் மனிதருக்கு மட்டும் குறிப்பிடாம எல்லா உயிர்களுக்குமே ஆசைங்கிற அந்த ஒரு பொருள் தான் அவருடைய பிறவிக்கான விதையாக மாறிடுது. அதனால ஆசையை விடணுங்கிறதுனாலே அவாறுத்தல் அப்படிங்கிற ஒரு தலைப்பிட்டு திருவள்ளுவர் சொல்றார். அடுத்தா பார்க்கும் பொழுது அதே மாதிரி மாணிக்க வாசகர் அவாவெழுத கல்வனேனை மாசற்ற மணிக்குன்றே எந்தாய் அந்தோ என்னை நீ ஆட்கொண்ட வண்ணம் தானே அப்படின்னு குறிப்பிடுறார். அவா வெள்ள கல்வனேனேங்கும் பொழுது அவா அப்படிங்கிறது ஆசையை குறிப்பிடுதுன்னா, வெள்ளம் போல ஒரு மனிதனுக்கோ ஒரு உயிருக்கோ இருக்கக்கூடிய ஆசைகளை மொத்தமாக கறந்து கொள்ளக்கூடியவன், கறந்து அதாவது களவு செய்து கொள்ளக்கூடிய கல்வனாக இறைவன் இருக்கிறார் அப்படிங்கிற செய்திய, ஆசை அப்படிங்கிறதையும் களவு செய்யக்கூடிய ஒரு கல்வனாக இருக்கிறார், உயிர்களுடைய மனதையும் கவரக்கூடிய கல்வனாக இருக்கிறார். அதாவது பொதுவாக கல்வன் அப்படின்னு பார்க்கும்போது இந்த இடத்துல ஒரு நயம் என்ன இருந்தது அப்படின்னா, பொதுவா கல்வன்னு பார்த்தா இந்த இறைவனுடைய இந்த பிச்சையாடனாருடைய ரூபத்தை சொல்லும்போது அப்படிதான் சொல்லுவாங்க. பிச்சை ஏற்கும் பொழுது வேணா நம்ம வந்து இப்ப காலத்துல அதுவுமே நம்ம வீடு வீடாக சென்று பிச்சை ஏற்கக்கூடிய உணவு பிச்சை ஏற்கக்கூடிய வழக்கம் வந்து குறைஞ்சு போச்சு. அப்போ உணவு பிச்சை ஏற்கும் பொழுது நம்ம உண்டு, அந்த காலத்துல யாருமே அப்படி கொடுத்தது கிடையாது. நம்ம உண்ட மீதத்தை அவங்களுக்கு கொடுக்குற வழக்கம் கிடையாது. ஆனா பின்னாலாம் அப்படிதான் கொடுத்துட்டு இருந்தாங்க. நாம உண்டு மிச்சம் இருக்கக்கூடிய பொருளை சாப்பிட்றதுக்காக அவங்களுக்கு கொடுப்பாங்க. அப்படி இருக்கும் பொழுது உணவு அப்படி. ஆனா ஒருவர் களவு செய்யறார் அப்படிங்கும் பொழுது தனக்கு பயன்படக்கூடிய, அது அவங்களுக்கு பயன்படுதோ பயன்படலையோ அதெல்லாம் பத்தி நினைக்காம தனக்கு பயன்படக்கூடிய பொருளை தான் களவு செய்வார், ஒரு களவு செய்யக்கூடிய ஒரு கல்வன். ஆனா இறைவனை பார்த்தோம் அப்படின்னா அவர் களவு செய்யக்கூடிய பொருளால நம்மளுடைய மாணிக்க வாசகர் தான் இன்னொரு பாடல்ல சொல்லுவார், தந்தது உன் தன்னை கொண்டது என் தன்னை சங்கர ஆர்கோளோ சதுர அந்தமுன்றில்லா ஆனந்தம் பெற்றேன் யாதினி பெற்றதோ என்பால் சிந்தையை கோயிலா கொண்டையன் பெருமான் திருப்பெருந்துறை சிவனே எந்தையை ஈசா உடலிடம் கொண்டாய் யான் இளநிதற்கோர் கைமாறே அப்படின்னு. அதாவது நீ உன்னை கொடுத்து என்ன வாங்கிக்கிட்ட, அதே மாதிரி உன்னால எனக்கு என்ன கிடைச்சதுன்னா அந்தமில்லாத ஆனந்தமானது கிடைச்சது, திருவடியில இருக்கக்கூடிய ஆனந்தம் கிடைச்சது. ஆனா என்ன நீ வாங்கிட்டது மூலமா உனக்கு என்ன கிடைச்சது? ஆனா அதெல்லாம் பத்தி நீ யோசிக்காம என்னுடைய இதயத்திலேயே கோயிலாக இருக்கிற, நான் இதுக்கெல்லாம் எந்த கைமாறும் செய்ய முடியாதவனா இருக்கிறேன். அப்படி இருக்கும்போது நீ உன்னை கொடுத்து என்ன வாங்கிக்கிட்டே, இதுல யாரு ரொம்ப புத்திசாலின்னு நினைக்கிற? ஆர்கூலோ சதுரர்னு கேட்கிற, யாரு நீ ரொம்ப புத்திசாலின்னு நினைக்கிற? இதுல வந்து வியாக்கியானமானவங்க ஒரு வழக்கு இருக்கு இல்லையா, ரொம்ப யாரு வியாக்கியானம்னு நினைக்கிற?
அப்படிங்கிற மாதிரி மாணிக்க வாசகர் கேட்கிறார். அந்த மாதிரி கழிவனா இருக்கக்கூடியவன் தனக்கு பயன்படக்கூடிய பொருளை தான் களவு செய்வார். ஆனா இறைவனானவர் நம்மளுடைய ஆசைகள் பயனே இல்லாத நமக்கே பயன் தராத நம்மளுடைய ஆசைகளை களவு செய்யக்கூடிய கல்வனா இருக்கிறார் அப்படிங்கிற செய்திய அவன் ஆசைகளை கவரக்கூடிய கல்வன் அப்படின்னு சொல்லி மாணிக்க வாசகர் குறிப்பிட்டார். அது மட்டும் இல்லாம இந்த பிறப்புகளை எல்லாம் அறுக்க செய்யணும், நீ இந்த ஆசைகளை அதே மாதிரி என்னுடைய பிறப்புகளை எல்லாத்தையும் நீக்க செய்யணும் அப்படின்னு சொல்லும் பொழுது, வாழ்த்துவதும் வானவர்கள் தாம் வாழ்வான், மனம் நின்பால் தாழ்த்துவதும் தாமுயர்ந்து தம்மையெல்லாம் தொழ வேண்டி சூழ்த்த மதுக்கரம் முரலும் தாரோய் நாயடியேன் வாழ்த்த பிறவி பருத்திடுவான் யானும் உன்னை பரவுவனே அப்படின்னு சொல்றார். அதாவது இந்த பிறவியானது ரொம்ப கீழில் இருக்கக்கூடிய ஒரு பாழ்த்த பிறவியானது ஒரு சக்கரம் போல சுழன்று கொண்டே இருக்கும் பொழுது அந்த பிறவியிலிருந்து என்னை நீ எடுத்துடணும். இந்த இடத்துல நம்ம பார்க்கும் பொழுது வாழ்த்துவதும் வானவர்கள் தாம் வாழ்வான் அப்படின்னு சொல்லும் பொழுது, வானவர்கள் எல்லாம் எனக்கு இது வேணும் அது வேணும்னு கேட்டு வாழ்த்துறாங்க, எனக்கு ஆசையே வேண்டாம், எனக்கு உன்னை தவிர வேறு ஒன்றும் வேண்டாம் அப்படின்னு சொல்லக்கூடிய நிலையில அவர் இருந்து அவர் வாழ்த்துறார். எனக்கு பிறவியை நீக்கி கொடுன்னு கேட்கிறதையும் இந்த பாடல் மூலமாக சொல்றார். அடுத்ததான் செல்வம் சேர்ப்பதை பற்றி அவர் குறிப்பிடும் பொழுது, இப்ப ஆசை அப்படிங்கும் பொழுதே நமக்கு பொருள் மேல ஆசை இருக்கும், பொன் பொருள் மேல ஆசை இருக்கும், அடுத்ததா மனிதர்கள் மேல ஆசை இருக்கும். அப்படி இருக்கும் பொழுது ஆசையில செல்வத்தை சேர்க்கிறோம் அப்படின்னா அந்த செல்வத்தை சேர்க்கிறதுக்கும் ஒரு இலக்கணத்தை வாத ஊரரும் வள்ளுவரும் சேர்த்து சொல்றாங்க. ஒரே மாதிரி என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஒரு செல்வத்தை சேர்க்கும் பொழுது ஒரு அருளையும் அன்பையும் சேர்த்து கொண்டு, அருளும் அன்பும் இல்லாம ஒரு செல்வம் நமக்கு சேருது அப்படின்னா அது எவ்வளவு உயர்ந்த பெரிய அளவு செல்வமாக இருந்தாலும் அதை நம்ம ஏத்துக்க கூடாது அப்படிங்கிற செய்தியை வள்ளுவர் குறிப்பிடுறார். அருளோடும் அன்போடும் வாரா பொருளாக்கம் புல்லார் புரள விடல் அப்படின்னு சொல்லி அவர் குறிப்பிடுறார். அதாவது அருளும் அன்பும் கொண்டு வராத ஒரு செல்வத்தை, அது எவ்வளவு பெரிய செல்வமா இருந்தாலும் போனா இப்ப இருக்கக்கூடிய இல்ல பழங்காலம் தொட்டு கையூட்டு பெறுறவங்க எல்லாம் இதை மனசுல வச்சுக்கணும். அருளுடையும் அன்போடையும் வாராத ஒரு செல்வத்தை உள்ளார் புரள விடல், கீழ்மையா இருக்கக்கூடியவங்க கூட தள்ளி விட்டுருவாங்களாம். அப்படி இருக்கக்கூடிய ஒரு செல்வத்தை பத்தி, செல்வம் ஈட்டுறதை பத்தி நம்மளுடைய திருவள்ளுவர் குறிப்பிடுறார். இதே போல இது சுவாமி குறிப்பிடக்கூடிய குரல். அடுத்ததா பார்க்கும்பொழுது நமக்கு செல்வம் சேர்க்கும் பொழுதே செல்வம் எந்த அளவுக்கு நம்ம எந்த வழியில பெறுறோமோ அதே மாதிரிதான் நமக்கு அந்த செல்வம் செலவும் கொடுக்கும், அதே மாதிரி நமக்கான விஷயங்களும் சேரும். அப்போ அரணீனும் இன்பமும் மீனும் திறனறிந்து தீதின்றி வந்த பொருள் அப்படின்னு சொல்லி வள்ளுவரை இன்னொரு குரல்ல குறிப்பிடுறார். அதாவது நமக்கு தேவையான அறத்தையும் அதே போல இன்பம் தரக்கூடிய நல்ல வழியில் வந்த பொன் தானே தவிர தீய வழியில வந்த பொன் நமக்கும் தீமையைத்தான் செய்யும் அப்படிங்கிற அந்த செய்தியை வள்ளுவர் குறிப்பிடுறார். இப்ப சுவாமி சொன்ன அந்த குரலுக்கு போனோம் அப்படின்னா, அருளோடும் அன்போடும் வாரா பொருளாக்கும் புல்லார் புரள விடல் அப்படின்னு எப்படி வள்ளுவர் குறிப்பிடுறாரோ அதே மாதிரி அந்த அன்பு அருள் அப்படிங்கிறதுக்கு ஒரு இலக்கணத்தை சுவாமி குறிப்பிடுறார். அருள் அப்படிங்கிறது பொதுவா சுவாமி அடியார்கள் மேல வைக்கிறது அருள் அப்படின்னு சொல்றார். அதே அடியார்கள் மற்ற அடியார்கள் மீதும் சுவாமி மீதும் வைக்கக்கூடியது அன்பு அப்படின்னு சொல்றார். அப்ப இந்த அருளும் இந்த அன்பும் இல்லாம நமக்கு ஒரு பொருள் வந்தது அப்படின்னா அந்த பொருள்னால எந்த பயனும் இல்லை, அந்த பொருளை வாங்கிக்க கூடாது, கீழில் இருக்கக்கூடியவங்க கூட இல்லாதவங்க கூட அதை வேண்டாம்னு சொல்லிடுவாங்க அப்படிங்கிற செய்தியை எப்படி நம்மளுடைய வள்ளுவர் சொன்னாரோ அதே போல இந்த இரண்டும் எனக்கு தேவை, அன்பும் அருளும் கலந்த ஒரு விஷயம் எனக்கு தேவைங்கிறத மாணிக்க வாசகர் குறிப்பிடும் பொழுது, உன்றன் வார்க்கலர்க்கு அன்பெனக்கு நிரந்தரமாய் அருளாய் நின்னை ஏற்ற முழுவதுமே அப்படின்னு நம்மளுடைய வள்ளுவர் சொல்லும் பொழுது கூட செல்வமானது நம்மளுடைய அற வாழ்க்கைக்கு தேவையான செல்வம்னு நம்ம எடுத்துக்கலாம். ஆனா இங்க குறிப்பிடும் பொழுது அந்த செல்வங்களை எதையுமே குறிப்பிடல. உன்னுடைய அருளானது எனக்கு தேவைப்படுது, அடியார்களுடைய வார்க்கடலுக்கு உன்னுடைய திருவடிகளுக்கு அன்பு செலுத்தணும், அந்த அன்பு எனக்கு தேவைப்படுது அப்படின்னு. அதே போல அடியார்களை பத்தியும் அடியார்கள் கூடவே எப்பொழுதுமே இருக்கிற செய்தியை பத்தியும் மாணிக்க வாசகர் நிறைய பாடல்களை சொல்லிட்டே வருவார். அடியார்கள் நடுவுல இருக்கும் அப்படி சொல்லும் பொழுது உடையா இந்த நடு இருக்கும் உடையார் நடுவு நீருப்பி அப்படின்னு பாடல் சொல்லுவார். அதாவது அந்த பாடலுக்குரிய பொருளை மட்டும் பார்த்தோம்னா, நீ சிவபெருமானா இருக்கிற நீ பார்வதியினுடைய உள்ளத்துல இருக்கியா, பார்வதி உன்னுடைய உள்ளத்துல இருக்காங்களா, அப்படி இந்த ரெண்டு விஷயமும் உண்மை அப்படின்னா அதே போல நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து அடியார்களுடைய உள்ளத்துல இருக்கீங்களா. எப்படி நம்மளுடைய அனுமர் உள்ளத்தை திறந்து உள்ள இருக்கக்கூடிய தன்னுடைய இறைவனை காட்டினாரோ அது மாதிரி உள்ளத்துக்குள்ள அடியார்களுடைய உள்ளத்துக்குள்ள அம்மையாப்பரா நீங்க இருக்கிறது எவ்வளவுக்கு எவ்வளவு உண்மையோ அது மாதிரி அந்த அடியார்களுக்குள்ள என்ன இருக்கக்கூடிய அந்த அருளை நீ செய்யணும் அப்படின்னு சொல்லி மாணிக்கவாசகர் கேட்கிறார். இதுக்கு என்ன காரணமா இருக்கும், ஏன் அடியார்களுடைய இருக்கணும், தானே நினைச்சா இறைவனை வணங்க முடியாது அப்படிங்கிற செய்தி பார்க்கும்போது அதற்கும் ஒரு எடுத்துக்காட்டு சொல்லுவாங்க.
நம்மளுடைய இந்து தமிழ் திசை அப்படிங்கிறதுல ஆன்மீகம் சார்ந்து ஆனந்த ஜோதின்னு ஒரு இதழ் வரும். அப்படி படிக்கும் பொழுதுதான் இந்த செய்தியானது தெரிஞ்சு. அந்த இதழ்ல சொல்லும் பொழுது நம்ம எப்படி ஒரு தேட்டருக்கோ அல்லது ஏதாவது ஒரு பெரிய கூட்டம் நடக்கும் பொழுது நம்ம உள்ள போகணும், அங்க போய் முன்னாடி நிக்கணும் அப்படின்னா நம்ம ஓரமா தள்ளி தள்ளி கூட்டமா இருக்கே நின்றுட்டே இருந்தோம்னா கடைசி வரைக்கும் உள்ள போக முடியாது. ஆனா அந்த கூட்டத்துக்குள்ள மட்டும் நம்ம உள்ள ஒரு நிமிஷம் போயிட்டோம் அல்லது உணவு கொடுக்கக்கூடிய ஒரு இடங்குல உள்ள போயிட்டோம் அப்படின்னா நம்மள அவங்களே தள்ளி தள்ளி கொண்டு போய் உள்ள வரைக்கும் விட்டுருவாங்க அப்படிங்கிற ஒரு செய்தியை குறிப்பிட்டிருப்பார் நம்மளுடைய அந்த ஆசிரியர். அது மாதிரி அடியார்களுக்குள்ள வச்சுட்டா போதும், அடியார்கள் சொல்றதை கேட்டு அவங்க வழிபடுறதெல்லாம் பார்த்து ஏதோ நம்மளும் தெரியாத மாதிரி வழிபட்டாவது உள்ள போய் சேர்ந்துடலாம், இறைவனுடைய திருவடி அடைந்துடலாங்கிறதுக்காகவோ என்னவோ அவர் உடையாள் இந்த நடுவிற்கும் உடையாள் நடுவில் நிறுத்தி அப்படிங்கிற அந்த பாடலை குறிப்பிடுவார். இப்படி அடியார்களுக்கு நடுவுல நான் இருக்கக்கூடிய அந்த அருளை நீ புரியணும் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கொள்வார். அது மட்டும் இல்லாம அவர் வேற என்ன எல்லாத்தையும் தவிர்க்கிறார் அப்படிங்கிறதையும் நம்மளுடைய சுவாமி பட்டியலிட்டு சொல்லும் பொழுது, கொள்ளேன் புரந்தரன் மாலையின் வாழ்வு குடிக்கெடினும் வானேயும் பெரில் வேண்டேன் வேண்டேன் புகழ் வேண்டேன் செல்வம் வேண்டேன் மண்ணும் விண்ணும் அப்படின்னு. எப்படி நம்மளுடைய வள்ளுவர் சொல்லும் பொழுது செல்வமானது அன்பும் அருளும் மிகுந்து இருக்கணும் அப்படின்னு சொன்னாரோ, நம்மளுடைய மாணிக்கவாசகர் எனக்கு செல்வமே வேண்டாம், என்னுடைய திருவடி மட்டும் போதும் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுறார். அது மட்டும் இல்லாம அடியார்கள் எல்லாம் தொடர்ந்து தவம் செய்து அவங்களுடைய நிலை அடையும் பொழுது அவங்களுக்கான பதவிகள் கிடைக்குமா. அப்படி கிடைக்கக்கூடிய அந்த பதவிகள் எல்லாம் எனக்கு அறவே வேண்டாம், பின்னவர் பதவி வேண்டாம், திருமால் பதவி வேண்டாம், எதுவுமே எனக்கு வேண்டாம் அப்படிங்கிற அந்த செய்தியை அவர் குறிப்பிடுறார். அது மட்டும் இல்லாம இன்னொரு படி அவர் உயர்ந்து போய் என்ன சொல்றாரு அப்படின்னா, இறைவனுடைய திருவருளால அந்த செல்வம் அப்படின்னு அந்த செல்வம்ங்கிற வார்த்தையை மட்டும் நம்மளுடைய வள்ளுவர் குறிப்பிட்டிருக்கிறார். ஆனா அந்த செல்வத்தை எப்படி இவர் எடுத்துக்கிறார் அப்படின்னா, மாணிக்கவாசகர் சொல்லும் பொழுது நரகம் புகினும் எள்ளேன் திருவருளாலே இருக்க பெறும் அப்படிங்கிறார். அந்த செல்வமானது திருவருளாலையும் அன்போடையும் வரும்பொழுது நம்ம ஏற்றுக்கணும்னு எப்படி வள்ளுவர் சொன்னாரோ, அந்த செல்வமானது எனக்கு நரகமாக இருந்தாலும் கூட திருவருள் கருதி நீ நரகம் தான் போகணும் அப்படிங்கிற அந்த செல்வத்தை எனக்கு கொடுத்தா அதை நான் மனசார ஏற்றுக்கொள்வேன் அப்படிங்கிற செய்தியை நம்மளுடைய மாணிக்கவாசகர் குறிப்பிட்டு சொல்றதா சுவாமி இந்த இடத்துல குறிப்பிடுறார். இதை பார்க்கும் பொழுது ஒரு செய்தியானது சொல்லணும் அப்படின்னு தோணுச்சு. சேக்கிழார் பெருமான் அடியாருடைய இலக்கணத்தை எல்லாம் சொல்லும் பொழுது திருக்கூட்ட சிறப்பு திருநகர சிறப்பு எல்லாம் ஒவ்வொன்றா சொல்லிட்டு வரும்போது அடியாருடைய சிறப்பை சொல்லுவார். அப்ப அடியாருடைய சிறப்பை சொல்லும் பொழுது ஓடும் செம்பொன்னும் மொக்கவே நோக்குவார் அப்படிங்கிற அந்த செய்தியை ஒரு குறிப்பிட்டு சொல்லுவார். அதாவது அடியார்ல இருக்கப்பட்டவங்களுக்கு அடிமை குணமுடைய இறைவனை மட்டுமே சிந்திக்கக்கூடியவங்களா இருக்கிறவங்களுக்கு என்னைக்குமே பார்க்கக்கூடிய திருவோடும் அதே மாதிரி செம்பொன்னா நல்ல சிறப்பான பொன் மணி எதா இருந்தாலும் ஒரே மாதிரிதான் உங்களுக்கு இருக்கும், எல்லாமே ஒரே மாதிரிதான் அப்படிங்கிற மாதிரி. இந்த படிக்கும் பொழுது கூட நம்மளுடைய குன்றக்குடி அடிகளார் எவ்வளவு ஒரு சமுதாய உணர்வோட இருந்து எல்லாரையும் ஒரேபடியா நடத்தணுங்கிறதுக்காக அனைத்து, ஏதாவது இப்ப இந்த சமயத்துல தொடர்ந்து நமக்கு அந்த அந்த வாக்கானதும் அதே மாதிரி அந்த அரசியல் சூழலும் நிகழ்ந்துட்டே வருது. அனைத்து சாதியினரும் நமக்கு பூசை செய்யலாம் அப்படிங்கிறது. ஆனா அவர் காலத்திலிருந்தே அதற்கான அந்த இதையெல்லாத்தையும் அவர் செய்திருக்கிற முயற்சிகளை எல்லாம் சாமி எடுத்திருக்காருன்னு பார்க்கும்பொழுது எல்லாவற்றையும் ஒரே போல பார்க்கிற அந்த செய்தியானது இந்த இடத்துல நமக்கு குறிப்பிடணும் அப்படின்னு நினைச்சேன். அதாவது ஓடும் செம்பொன்னும் ஒக்கவே நோக்குவார் அப்படின்னா பார்க்கக்கூடிய எல்லா பொருளையும் ஒரே மாதிரி பார்க்கிறது. அதற்கான இலக்கணங்களை அது மாதிரி பார்க்கக்கூடிய செய்திகளை எல்லா திருமுறைகளையும் அருளாளர்களும் சொல்ல போனா நம்மளுடைய வள்ளுவரும் குறிப்பிட்டே வராரு. எல்லா பொருளையும் ஒரே மாதிரி பார்க்கிறது, வர்றது போறது அதெல்லாமே ஒரே மாதிரி நோக்குறவங்களுக்கு எந்த வகையிலும் துன்பமானது வராது அப்படிங்கிற ஒரு செய்தியை வள்ளுவருமே குறிப்பிடுறார். ஆனா இதற்கு இலக்கணமாகவே வாழ்ந்து காட்டவர் யாருன்னா திருநாவுக்கரசு பெருமான். ஒரு முறை அவருடைய கண்களுக்கு அது மாதிரி பொன் மணி நவரத்னம் எல்லாம் தெரியும் பொழுது அதையெல்லாம் ஒரு எப்படி ஓடும் செம்பொன்னு மொக்கவே நோக்குவாரோ அது மாதிரி அதை எல்லாத்தையும் தூக்கி அப்புறப்படுத்தினார் அப்படின்னு. கூடும் அன்பினால் கும்பிட வித்தலையே அவர் குறிப்பிடும் பொழுது எந்த வகையிலையும் எனக்கு இந்த மாதிரி செல்வங்கள் வேண்டாம், எதுவுமே வேண்டாம், புரந்தரன் மாலையும் எதுவும் வேண்டாம், எனக்கு உன்னுடைய அருளை மட்டும் கொடு, நீ நயந்து உன்னுடைய அருளால நரகத்தை கொடுத்தாலும் நான் ஏற்றுக்கிறேன் அப்படின்னு சொல்லி மாணிக்கவாசகர் சொல்றதை பத்தி நம்மளுடைய சுவாமிகள் குறிப்பிட்டார். அடுத்ததை பார்த்தோம் அப்படின்னா கடவுள் இல்லை அப்படின்னு பேசுறவங்களை பத்தின ஒரு செய்தியை இந்த இடத்துல குறிப்பிடுறார். கடவுள் இல்லைன்னு பேசுறவங்களை பத்தி பார்க்கும் பொழுது இது ஒரு மாணிக்கவாசகரா இருக்கட்டும் வள்ளுவரா இருக்கட்டும் இருவருமே ஒரே மாதிரி பார்த்திருக்கிறாங்க அப்படிங்கிற செய்தியை நம்ம சுவாமி குறிப்பிடுறார். அப்படி குறிப்பிடும் பொழுது வள்ளுவரானவர் உலகத்தார் உண்டு என்பது இல்லென்பால் வையத்து அழகையா வைக்கப்படும் அப்படிங்கிற குறள் மூலமா வெளிப்படுத்தார். அதாவது இந்த உலகத்துல வாழக்கூடியவங்க எல்லாம் இதே போல ஒரு கருத்து உலகத்தோர் ஒத்தொழுகல் பலகற்றும் கல்லாதவர்ங்கிற மாதிரி ஒரு குறள் வரும் இல்லையா. அது போலவே இந்த உலகத்துல வாழக்கூடியவங்க எல்லாருமே, அதாவது இந்த உலகத்துல வாழக்கூடியவங்க எல்லாருமே ஒரு விஷயத்த இருக்கு,
அப்படின்னு சொல்றாங்கன்னா அந்த பொருளை இல்லைன்னு சொல்றாங்க ஒருத்தர் அப்படின்னா அவங்க எல்லாம் அழகையா வைக்கப்படும். அதாவது இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய மனிதர்கள் இல்லாம மற்ற இனங்களாக பேய்களாக கருதப்படுவாங்க அப்படிங்கிற செய்திய வள்ளுவர் குறிப்பிடுறார். அவர் பொதுவாக குறிப்பிட்டாருன்னு இந்த இடத்துல உலகத்தவர்கள் எல்லாம் இருக்குன்னு சொல்லக்கூடிய பொருளை இல்லைன்னு ஒருத்தர் சொல்றாருன்னா அவர் பேய் அப்படின்னு குறிப்பிடுறார். அதே கருத்து போல கடவுள் இல்லைன்னு சொல்றவங்களை மறுக்கிறதாக வாத ஊரர் என்ன பண்றாரு அப்படின்னா, ஆத்தமான அயலவர் கூடி நாத்திகம் பேசி நாத்தழும் பேரிட அப்படிங்கிற தன்னுடைய பாடல் வரிகளையும், முத்தினறி அறியாத மூர்க்கருடு முயல்வேனைங்கிற வரியிலையும், வானிலாம் கண்கள் சோர வாழ்த்தினின் ஏத்த மாட்டா ஆனலாதவரை கண்டால் அம்மா நான் அஞ்சுமாறே அப்படின்னு அச்சப்பத்திலையும் கடுமையா சொல்றார். வேற இந்த 3 பாடல்களையும் பார்க்கும் பொழுது ஆத்தமானார் அயலவர் கூடி அப்படின்னா நம்மளுடைய நெறியில வராம, அதாவது இறைவன் இருக்கிறாருங்கிற அந்த நெறியிலேயே ஒரு இறைவன் இருக்கிறார் அப்படிங்கிற நெறியிலேயே வராம இறைவனே இல்லை இந்த உலகத்துல அப்படிங்கிறதுக்கு நாத்திகம் பேசி நாத்தெழும்ப கூடியவங்க அப்படின்னு சொல்லி குறிப்பிடுறார். அதே போல மூர்க்கர் அப்படிங்கிற அந்த வார்த்தையையும் பயன்படுத்துறார். முன்னாடி எப்படி வள்ளுவர் பேய்கள்னு சொன்னாரோ அது மாதிரி மூர்க்கர்ங்கிற வார்த்தையை பயன்படுத்துறார். ஆணிலாதவர்ங்கிற வார்த்தையும் வாத ஊரர் பயன்படுத்தார். இப்படி 2 வகையிலும் பார்க்கும் பொழுது இருவருமே ஒரு பொருள் இருக்குன்னு இந்த உலகத்துல சொல்லும்போது அது இல்லைன்னு சொல்றவங்க, கடவுள் இல்லைன்னு சொல்றவங்க தான் குறிப்பிடுறாருங்கிற மாதிரி சுவாமிகள் குறிப்பிட்டிருக்காரு. அடுத்ததா பார்க்கும் பொழுது வானவர்கள் எல்லாம் வாழ்றாங்க அப்படின்னா வானவர்கள் வாழக்கூடிய இடமானது வானுலகம் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுற கருத்து இருக்கு. அப்போ வானவர்கள் வாழக்கூடிய அந்த இடத்தை விட வானுலகத்தை விட வீடு பேரானது மிகப்பெரியது, அரியது, அதுதான் சிறந்தது அப்படிங்கிற அந்த கருத்தை சைவ திருமுறைகள் நிறைய விஷயங்களை சொல்லும். வானுலகில் வைக்கப்படுவர் அப்படிங்கிறது ஒரு செய்தி அப்படின்னா திருவடியில் சேர்க்கப்படுவாங்க அப்படிங்கிறதும், வீடு பேரு முத்தி அடைவர் அப்படிங்கிற செய்தி வரும்பொழுது அதை இன்னும் அந்த பதிகத்தை சிறப்பா சொல்லி பார்ப்பாங்க. அதே போல நம்மளுடைய எப்படி மாணிக்க வாசகர் பார்க்கறதுல ஒரு இயல்பு இருந்தாலுமே நம்மளுடைய வள்ளுவரானவரும் வானுலகத்தை காட்டிலும் வீடு பேரானது சிறப்பு, முத்தி பெறுவது சிறப்பு அப்படிங்கிற செய்தியை குறிப்பிட்டிருக்கிறத வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவர் வானுரையும் தெய்வத்துள் வைக்கப்படும் அப்படின்னு சொல்லி தெய்வம் இருக்கக்கூடிய இடமா இருக்கிற அந்த முத்தியானது கிடைக்கும் அப்படிங்கிற அந்த செய்தியை அவர் குறிப்பிடுறார். இப்படி அந்த தெய்வத்துள் வைக்கப்படும்னு வானுலக வாழ்க்கையை பத்தி அவர் குறிப்பிடுறார். அது இல்லாம யானெனதெனினும் செருக்கறுப்பான் வானோர்க்கு உயர்ந்த உலகம் புகும் அப்படின்னு சொல்றது மூலமா அவர் வானோர் உலகத்துக்கு முன்னாடி சொன்னது மாதிரி வீடு பேற்ற பத்தின அந்த குறிப்புகளையும் அவர் சொல்றார் அப்படிங்கிற செய்தியும், அந்த வீடு பேற்ற இன்பத்தை சொல்லும் பொழுது சைவ சித்தாந்தம் கூறக்கூடிய பயனா இருக்கிற நான் எனது எனக்கு அப்படி எனது அப்படிங்கிற அந்த பற்றுக்கள் அகப்புற பற்றுக்களை எல்லாம் நீங்கினால் ஒழிய ஒருத்தர் வீடு எழுத முடியாதுன்னு முன்னாடி எப்படி சொன்னாரோ அதைத்தான் இந்த இடத்துல அது நீங்க பெறும் பொழுது அவங்க வீடு பேரானது அடைவாங்க அப்படிங்கிற செய்திய யான் எனதென்னும் செருக்கறுப்பான் வானோர்க்கு உயர்ந்த உலகம் புகும். அதாவது வானுலகம் அப்படிங்கறத உயர்ந்தது அப்படின்னு சொன்னோம்னா அதை விட உயர்ந்த உலகமா முத்தி அப்படிங்கிற ஒன்று இருக்கு அப்படிங்கிறத அங்கீகரிக்கிறதாக இந்த இடத்துல நம்மளுடைய வள்ளுவர் சொல்றதாக பார்த்து கொள்ளலாம். அதே போல அதே குறிப்ப வாத ஊரர் சொல்லும் பொழுது மேவும் உன்கண் அடியாருள் விரும்பி யானும் மெய்மையே காவி சேரும் கயற்கண்ணால் பங்கா உந்தன் கருணையினால் பாவியர்க்கும் உண்டாமோ பரமானந்த பழங்கடல் சேர்ந்து ஆவி யாக்கை யான் எனதென்றும் யாவும் இன்றி அறிதலே அப்படின்னு சொல்றார். அதாவது எப்படி நம்மளுடைய வள்ளுவர் யான் எனதென்றும் செருக்கறுப்பான் அப்படிங்கிற அந்த வரியை பயன்படுத்தினாரோ அதே போல யான் எனதென்று யாதும் இன்றி அறிதலே எதை அறிவார் அப்படிங்கும் பொழுது பரமானந்த பழங்கடல் சேர்ந்து ஆவியாக்கை எல்லாத்தையும் மற்றவராக யான் எனது நீங்கி உன்னுடைய திருவடியில் சேர்வேன் அப்படிங்கிற அந்த செய்தியை சொல்வதாக நம்மளுடைய மாணிக்க வாசகர் குறிப்பிடுறார். இப்படி அறம் இப்படி பார்த்துட்டே வரும்பொழுது பல்வேறு வகையான இப்படி அவர் குறிப்பிட்டு சொல்லும் பொழுது நம்முடைய சுவாமிகள் பல்வேறு திருக்குறள்களையும் அதே போல திருவாசகத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு பாடல்களையும் சொல்லி வாத ஊரரும் வள்ளுவரும் ஒரே மாதிரியான சமய பார்வையில இருந்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி நிரூபிக்கிட்டே வரும்பொழுது நிறைவு கட்டமா இந்த கட்டுரையினுடைய நிறைவு கட்டத்துல அவர் சொல்லும் பொழுது என்ன சொல்றாரு அப்படின்னா, அறம் பொருள் அப்படிங்கிற இந்த 2 பால், அறத்துப்பால் பொருட்பால் அப்படிங்கிற இந்த 2 பால்களை மட்டுமே அவர் குறிப்பிடுறாரா, அந்த 2 பால்கள் இருக்கக்கூடிய அந்த செய்திகள் மட்டும்தான் இவங்க 2 பேருக்குமே ஒத்து போகுதா அப்படின்னா இறைவனுடைய அனுகிரகமோ என்னமோ நம்மளுடைய மாணிக்க வாசக சுவாமிகள் இறைவனுடைய அருளாலேயே எப்படி பாவை பாடிய வாயால் கோவை பாடுகன்னு பாட சொன்னதுனாலேயோ என்னவோ ஒரு அகயிலக்கிய நூலா இருக்கக்கூடிய திருக்கோவையாரையும் அவர் 8ஆம் திருமுறையில அருளி செய்திருக்கிறார். அப்படி பார்க்கும் பொழுது அந்த 8ஆம் திருமுறையில் இருக்கக்கூடிய திருக்கோவையாரில் இருக்கக்கூடிய செய்திகளும் நம்மளுடைய வள்ளுவருடைய 3ஆம் பாலா இருக்கிற இன்பத்துப்பால் இருக்கக்கூடிய செய்திகளும் பெரும்பான்மையாக ஒரேபடியாக அமைந்திருக்கு அப்படிங்கிறதையும் சுவாமி குறிப்பிட்டிருக்கிறார். அது எல்லாத்துக்கும் ஒரே பாடலாக எடுத்துக்காட்டு கூறி அந்த ஒரு பாடல் பார்த்தாலே நமக்கு அவங்க 2 பேரும் இதுலயும் ஒத்து போய் இருக்கிறாங்க அப்படிங்கிறது புரியுது அப்படிங்கறத சுவாமிகள் குறிப்பிட்டிருக்காங்க.
அப்படி குறிப்பிடும் பொழுது நம்மளுடைய வள்ளுவர் சொன்ன இன்பத்துப்பால் இருக்கக்கூடிய குறளை சொல்லும் பொழுது, இளங்கிழாய் இன்று மறுப்பின் என் தோள் மேல் களம் கழியும் காரிகை நீக்கு அப்படிங்கிற ஒரு குறளை பத்தி சொல்றார். இந்த குறளுக்கான சூழலை பார்க்கும் பொழுது சுவாமிகள் குறிப்பிடுறார், தலைவனை பிரிந்திருக்கக்கூடிய ஒரு தலைமகள், அந்த தலைமகள் ரொம்ப வாட்டம் கொண்டிருக்கிறார். தலைவன் இல்லை அப்படிங்கிறதுனால ரொம்ப வாடி போயிருக்கிறா. இப்படி தலைமகள் ரொம்ப வாடி கொண்டு தன்னுடைய உடலெல்லாம் இழைச்சிட்டே இருக்கான்னு சொல்லிட்டு உடனே அவருடைய தோழி என்ன சொல்றா அப்படின்னா, நீ இப்படி ரொம்ப வருந்திக்கிட்டே இருக்க, நீ அதனால கொஞ்ச நேரம் அவனை மறந்து இருந்த அப்படின்னா நீ சரியாயிடுவ அப்படின்னு சொன்ன உடனே தலைவன் என்ன சொன்னா அப்படின்னா, நீ நான் தலைவனை மறந்து போனேன் அப்படின்னா அப்பொழுதே நான் இறந்து போயிடுவேன் அப்படிங்கிற ஒரு கருத்து சொல்வதாக இளங்கிழா இன்று மரப்பின் என் தோள் மேல் களம் கழியும் காரிகை நீட்டு அப்படிங்கிற குறள் சொல்றதா இருக்கு. இதே கருத்தை அதே வழியில சிவபெருமான் மீது காதல் கொண்டிருக்கக்கூடிய ஒரு பெண் இருக்கக்கூடிய நிலைய உணர்த்தக்கூடிய இந்த திருக்கோவையார்ல, புறப்பாவை என்குழல் வேங்கையும் போதொடு கோங்கம் விராய் நரப்பாடலம் புனைவார் நினைவார் தம்பிரான் புலியூர் மரப்பான் அறுப்பதோர் தீவினை வந்திடில் சென்று சென்று பிறப்பான் அறுப்பினும் பின்னும் தன் எனத்தகும் பெற்றியரே அப்படிங்கிற அந்த பாடல் மூலமாக குறிப்பிடுறார். அந்த நம்மளுடைய வள்ளுவர் சொன்ன அந்த பாடல்ல எப்படி ஒரு தலைமகள், ஒரு தலைவன், ஒரு தோழி அப்படிங்கிற அந்த குறிப்பை குறிப்பிட்டு சொன்னாங்களோ, அதே போல இந்த பாடல்ல நம்முடைய மாணிக்கவாசகர் சொல்லக்கூடிய கருத்து சிறப்பு எப்படி அமைந்திருக்கு அப்படின்னா, இந்த நம்ம பிடிக்கும் போதெல்லாம், அதாவது இறைவனை பத்தி நினைக்கிறோம் அப்படிங்கும்போது நமக்கு பிடிக்கும் போதெல்லாம் ஒரு உணர்வோட இந்த அள்ளி தருவதாக, ஆசையை ஊட்டுறதாக இந்த பாடல் அமைந்திருக்கு. இந்த திரும்பி திரும்பி படிச்சு இன்பம் செய்யும்படியாக இந்த பாடல் இருக்கு அப்படின்னு சொல்லி நம்முடைய சுவாமிகள் குறிப்பிடுறாங்க. அப்படி சொல்லும் பொழுது அந்த இடத்துல எப்படி தலைவனை வைத்து அங்க வள்ளுவர் பாடியிருக்காரோ, அது போல இந்த தலைவராக இந்த இடத்துல புலியூர்ல இருக்கக்கூடிய இறைவனை சொல்லி புலியூரை குறிப்பிடுறதா இருக்கு, திருப்புலியூர். அப்ப அந்த புலியூர் அப்படிங்கிற அந்த தலத்தை நினைக்கக்கூடிய வாய்ப்பு ஒருவருக்கு கிடைச்சிருச்சு அப்படின்னா, அந்த வாய்ப்பு கிடைச்சதுக்கு அப்புறமா அந்த புலியூர் அப்படிங்கிற ஊரை நினைச்சுக்கிட்டே இருப்பாங்களாம். நினைச்சு அவங்களுக்கு மறக்கணும் அப்படின்னு தோன்றக்கூடிய ஒரு சிந்தை. எப்படி அந்த இடத்துல தோழி கொஞ்ச நேரம் தான் மறந்துறேன் அப்படின்னு கேட்டாலும், அந்த மாதிரி மறக்கணும் அப்படிங்கிற ஒரு தீவினை வந்தாலும் கூட, பல பிறப்பு எடுத்தாலும் கூட, அந்த பிறவி எல்லாம் தீர்ந்ததுக்கு அப்புறமா அந்த பிறவி ஒவ்வொன்றும் பிறக்கும் போதும் கூட அந்த புலியூருடைய நினைப்பு வரும். அந்த புலியூரை வணங்கக்கூடிய தகுதி அவங்களுக்கு இருக்கு, வணங்குவாங்க அப்படிங்கிற செய்திய மாணிக்கவாசகர் இந்த பாடல்ல குறிப்பிடுறதாக சொல்றார். இப்படி முழுமையாகவே திருக்குறள் இருக்கக்கூடிய அறம் பொருள் மட்டும் இல்லாம இன்பத்துப்பால் முழுமையாகவே மாணிக்கவாசகருடைய அந்த சமய உணர்வுகளும் அவர் சொல்லியிருக்கக்கூடிய கருத்துகளும் வள்ளுவரோட ஒத்து போகிறத பார்க்கும்பொழுது நிறைவு வரிகள்ல சுவாமி தொகுத்து சொல்லும் பொழுது வள்ளுவரும் வாதவூரரும் கடவுள் அப்படிங்கிற ஒருவர் இருக்கார் அப்படிங்கிற அந்த செய்தியை நமக்கு உணர்த்தது மட்டும் இல்லாம, அவர் தனக்கு ஓமை இல்லாதவர், யாருக்குமே ஓமை இல்லாதவர் அப்படிங்கிற குறிப்பிட்ட சொல்லி, அவரை வணங்குறதுதான் வாழ்வினுடைய பயன்கிற குறிப்பிட்ட சொல்லி, அன்பும் அருளும் தான் நமக்கான செல்வம், அந்த அன்பும் அருளும் ஈட்டுறதுக்காக பார்க்கணும், அந்த அருள் மூலமா என்ன கிடைத்தாலும் ஏத்துக்குவேன்னு அவர் சொல்றாரு இல்லையா. அது மாதிரி அன்பும் அருளுமே செல்வம் அப்படிங்கிற அந்த செய்தியை குறிப்பிட்டு, மற்ற செல்வங்கள் எதுவுமே செல்வம் கிடையாது அப்படிங்கிற செய்தியும் இருவரும் குறிப்பிடுறாங்க. பிறவி நீங்க வேண்டும் அப்படிங்கிற அந்த செய்தியை வலியுறுத்தி இருவரும் சொல்றாங்க. வீட்டின்பம் தான் சிறந்த இன்பம்ங்கிற அந்த செய்திகளை எல்லாம் குறிப்பிடுறதா ஒரு 7 செய்திகளை இருவரும் ஒரே போல குறிப்பிடுறதாக குறிப்பிட்டு, இப்படி ஒரே போன்ற கருத்துக்களை சொல்லி இருக்கிறதுனால அவங்களுடைய மொழிகளை எல்லாத்தையும் நம்ம மெய்மொழிகளாக ஏற்றுக்கொண்டு, அது எப்படி குறிப்பிட்டிருக்கிறாங்களோ அது மாதிரி உள்ளபடி இத்தை உணர்த்த கேள் அப்படிங்கிற மாதிரி உள்ளபடியே அதை நம்ம உணர்ந்து அதை படிக்கிறது மட்டும் இல்லாம பயன் பெற்றுக் கொள்வதும் நம்மளுடைய கடமை அப்படின்னு சொல்லி, நம்மளுடைய அந்த கடமையை நம்ம பின்பற்றணும் அப்படிங்கிற அந்த விண்ணப்பத்தோட இத்தகைய அருமையான வாய்ப்பினை எனக்கு வழங்கியதற்கும், நம்முடைய சுவாமி குன்றக்குடி அடிகளாரை பற்றி சிந்திப்பதற்கு ஒரு வாய்ப்பினை வழங்கியதற்கும் இந்த குழுமத்தில் இருக்கக்கூடிய அனைவருக்கும் என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். வாதவூரடிகள் திருவடிகளை போற்றி, வள்ளுவர் திருவடிகள் போற்றி, திருச்சிற்றம்பலம். அருமை அம்மா, மிக அருமை, மிக சிறப்பான உரையாக அமைந்திருந்தது. வழக்கமாக இந்த மாதிரி உரையெல்லாம் சொல்லும் பொழுது இது சலசலவென நீரோடை போல போனது, அருவி போல் கொட்டியது அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஆனா அமெரிக்காவில இருந்து இணைந்திருக்கக்கூடிய நண்பர் குழந்தைவேல் ராமசாமி அவர்கள் ஒரு செய்தி அனுப்பினார், குறுஞ்செய்தி அனுப்பினார். தமிழ் புயல் வீசி கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அவ்வளவு சிறப்பா இருந்தது. மிக்க மகிழ்ச்சி அம்மா, மிக்க மகிழ்ச்சி. பல்வேறு அந்த அவருடைய கருத்துக்களை முழுமையாக உள்வாங்கி இருந்தால் மட்டும் அன்றி இப்படி பேச முடியாது. அந்த வள்ளுவரை பற்றியும் குறிப்பாக சைவ சித்தாந்தத்தை பற்றியும் முழுமையாக உள்வாங்கி இருந்தால் தவிர இவ்வளவு தெளிவாக
தொடர்ச்சியாக இடையறாமல் பேசுவது என்பது இயலாத ஒன்று. இந்த நிகழ்ச்சியின் இன்னொரு சிறப்பு, இப்பொழுது அடுத்த மாதத்திலிருந்து அடிகளாரின் 100 விழா தொடர் சொற்பொழிவு நடக்க இருக்கிறது. முதலில் அக்டோபர் 18ஆம் தேதியிலிருந்து நமக்கு ஜமால் முகமது கல்லூரியிலிருந்தும், அதை தொடர்ந்து இந்துஸ்தான் கல்லூரியிலிருந்தும், அதை தொடர்ந்து காரைக்குடியிலிருந்து இப்படி பேச இருக்கிறார்கள். இந்த 3 கல்லூரிகளிலே இருந்தும் நமக்கு பேராசிரியர்கள் இணைந்திருக்கிறார்கள். திரு இஸ்மாயில் அவர்கள், திரு இளையராஜா அவர்கள், திரு சந்திரமோகன் அவர்கள் மூவரும் இணைந்திருக்கிறார்கள். அவர்களையும் நான் வரவேற்கிறேன். அவர்கள் சார்பாக ஏதேனும் கருத்துக்கள் இருந்தால் தெரிவிப்பதற்கு அழைக்கிறேன். சந்திரமோகன் அவர்கள், வாங்க ஐயா, உங்களுக்கு கருத்து இருந்ததுன்னா நீங்க பகிர்ந்துக்கலாம். அனைவருக்கும் வணக்கம். மிகச் சிறப்பான பொழிவு. ஐயா சொன்னது மாதிரி சித்தாந்தத்தில் தெளிவு, திருவாசகத்தின் உணர்வு, திருக்குறளினுடைய ஆழம், இது பூரா இருந்தா தான் இத்தகைய உரையை, இந்த கட்டுரையை புரிந்து கொண்டு அதை கொடுக்க வேண்டும் என்பது முற்றிலும் உண்மை. செல்வி உமாராணி அவர்களுடைய இந்த பகிர்வு மிகச் சிறப்பாக அமைந்தது. முதலாக இந்த நிகழ்வுகளிலே எங்களுடைய வழிகாட்டி, ஆலோசகர், நண்பர் சி ராஜேந்திரன் ஐயா ஐஆர்எஸ் அவர்கள் பணித்தமையால் வந்து கலந்து கொண்டேன். அது மாதிரி எங்கள் மாணவர்களுக்கும் எந்த நிலையில் அவர்கள் கொடுக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இணைந்தேன். மிகச் சிறப்பு. இது இப்பவே ஆரம்பிச்சாதான் இத்தகைய பயிற்சியை கொடுக்க முடியுங்கிறது நல்லா தெரியுது. ரொம்ப ஆழங்கால் பட்ட உரையாக உமானந்தினி அவர்கள் மிகச் சிறப்பாக பண்ணாங்க. அடிகளாரோட ஆழம் வந்து ரொம்ப கஷ்டம். சொன்ன எல்லா குறிப்பையும் நான் குறிப்பெடுத்தேன். அதை பூரா சொன்னா நேரம் போதாது. ஒண்ணு ரொம்ப சிறப்பா அவங்க அந்த ஓமை, ஒரே ஓமைய 2 பேரும் கையாண்டு இருக்காங்க அப்படிங்கிறத அழகாக சொன்னாங்க. திருவாசகத்திலையும் அதுலயும் அந்த ஒரே ஓமை, கூடி கூடி உன் அடியார் குளிப்பார்கள், வாடி வாடி வற்றல் மரம் போல் நிற்பேனா அப்படிங்கிறத ரொம்ப அழகாக எடுத்து கொடுத்தாங்க. அந்த உருகி உருகி தவம் செய்வரை பற்றி, தவம் நிறைய கொடுக்கும் பொழுது நான் கூட சொன்னேன், தவம்ங்கிறத சொல்லும் பொழுதுதான் ஆசிரியருங்கிறதையே சொல்றாரு. தவத்திற்கு உருதான் ஆசிரியருங்கிறது மாதிரி சொல்லுவாரு. கல்வினா அகல்வி, அது ஆசிரியரை குறிக்கிறது அப்படிங்கிறது மாதிரி திருக்குறள்ல இருக்கக்கூடிய ஒப்பற்ற விஷயங்களை எல்லாம் சைவ சித்தாந்தத்தினுடைய உண்மைகளோடு சேர்ந்து அடிகளார் அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க. ரொம்ப சிறப்பு. இறுதியா வந்து திருக்கோவையாரையும் சேர்த்து அதுலயும் இந்த காமத்துப்பாவினுடைய கருத்து அங்கே இருக்கிறது அப்படிங்கிற அந்த நீத்துங்கிற முடியக்கூடிய குறளை வைத்து சொன்னது மிகவும் பாராட்டுதற்குரியது. சாமி இதை எழுதியிருக்கிறாரான்னு ஆச்சரியமா இருந்தது. தொகுதியை மீண்டும் போய் பார்க்க வேண்டும் என்ற ஆவலை தூண்டுகிறது என்று சொல்லி செல்வி அம்மையாரை வணங்கி வாழ்த்தி, அவர்கள் தமிழுக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த வாழ்த்துதலை தெரிவித்துக் கொண்டு இணைந்திருக்கின்ற ஒவ்வொருவரையும் வணங்கி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். நாச்சியப்ப சுவாமிகள் கலைக்கல்லூரியினுடைய முதல்வர். நன்றி. நன்றி ஐயா, மிக்க நன்றி. மிக்க நன்றி ஐயா, மிக்க நன்றி. மிக மகிழ்ச்சியும் கூட எங்களுக்கு. உங்கள் மாணவர்களையும் அடுத்த கூட்டத்திலே மாணவர்களை கூட நீங்கள் இணைத்தால் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கும். இணைக்கிறேன் அவசியம். ரொம்ப நன்றி ஐயா. அடுத்ததாக வேற எவரேனும் பேராசிரியர் இளையராஜா இருக்காருங்களா? இருந்தாரு, இப்போ இருக்காரா என்ன தெரியல. இல்ல. பேராசிரியர் இஸ்மாயில். சரிங்க. குழந்தைவேல் ராமசாமி ஐயா, நீங்க கருத்து சொல்லணும்னு போட்டோ சொல்லியிருந்தீங்க, சொல்லுங்க ஐயா. ஐயா, அவங்க சொற்பொழிவாளருக்கு ஒரே ஒரு குறள், கேட்பார் பிணிக்கும், எல்லாருக்கும் தெரிந்த குறள். அதுபடி நிறைய குறள்கள் வந்து அவங்க செல்வி உமானந்தினி எல்லாருக்கும் தெரிந்த குறள், எல்லாருக்கும் தெரிந்த குறள் அப்படிங்கிறது சொல்லும் பொழுது, யார் குன்றக்குடியிலான யாரு சொன்னாருன்னு எனக்கு நினைவுல அறிஞர்களுக்கு மற்றவங்களுக்கு தெரியும். நீங்க தூத்துக்குடியில போய் எவ்வளவு ஆழமாக மூழ்கிறீர்களோ அதை பொறுத்துதான் தரமான முத்து கிடைக்கல. அதனால வந்து அவங்க எல்லாருக்கும் தெரிந்த குறள், எல்லாருக்கும் தெரிந்த குறள் என்று சொல்வது அவர்களுடைய திருக்குறள் ஆழத்தை பொறுத்தது. அதனால
அந்த குரல் சொற்பொழிவாளருக்கும் இந்த தொடர்ந்து 80 நிகழ்வு முடிச்சு 81வது நிகழ்வுக்கு வந்திருக்கிற அந்த விழா ஏற்பாட்டாளர்கள், அதுக்கு தலைமை வைத்திருக்கிற ராஜேந்திரன் ஐயா, கூட தோளோடு தோளாக இந்த நிகழ்வுல நடத்திட்டு இருக்க கதிரவனை, அவர்களுக்கு ஒரு குரல் என்னன்னா, இதுவும் எல்லாருக்கும் தெரிஞ்ச. அதனால ரொம்ப மகிழ்ச்சி. இது என்னன்னு கேட்டீங்களா, ஒரு பொருட்காட்சியில நான் குழந்தையாக இருக்கும்போது பொருட்காட்சிக்கு போகும்போது எனக்கு ஆகா இது வண்ணமா இருக்கு, இது நல்லா இருக்கு, இது நல்லா இருக்கு, இது நல்லா இருக்கு என்று ஒரு குழந்தை எப்படி பார்க்குதோ அது மாதிரி நீங்க சொல்ற ஒவ்வொரு கருத்தும் எவ்வளவு ஆழ்ந்து குன்றக்குடி அடிகளார் பேச்சை நான் உண்மையிலுமே கேட்பதற்கு வாய்ப்பில்லை. ஆனால் நீங்க குன்றக்குடிகள் அடிகளார் எப்படி வாதபூரையும் வள்ளுவரையும் சேர்த்து இது பண்ணியிருக்காரு கேட்கும்போது எனக்கு மற்றவர்கள் சொல்லுவதிலிருந்து குன்றக்குடி அடிகளாரோ வந்துட்டாரோ அப்படிங்கிற மாதிரிதான் எனக்கு ஒரு தோற்றம் பொழிவு. மிக்க மகிழ்ச்சி. எவ்வளவு வேணாலும் நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கலாம். ஒரே ஒரு கருத்து, அதாவது இப்ப வாதவூரர் வள்ளுவரை படித்திருக்கிறார் என்பது தெரிகிறது. இவர்கள் இருவரையும் அவ்வை பாடினி படிச்சிருக்காங்கிறது இந்த குரல்ல, தேவர் குரலும் திருநான் மறைமுடிவும் மூவர் தமிழும் முனி மொழியும் கோவை திருவாசகமும் திருமூலர் சொல்லும் ஒரு வாசகம் என்று உணர்ந்து முந்தானேத்து, இவங்க காலத்தை பார்க்கும்போது முந்தானேத்து அவ்வை பாடினியும் அழகா பண்ணிருக்காங்க. இதுல என்னன்னு கேட்டீங்க, இது எல்லாத்தையும் உள்வாங்கின குன்றக்குடி அடிகளாரையும் அவரை உள்வாங்கின நீங்களும் சொல்லுத அதை சொன்ன கேட்டுக்கொண்டே இருக்கலாம் போல இருக்கு. மிக்க மகிழ்ச்சி. ஒரே ஒரு சிறு இது, நிறைய நீங்க முதலாக தனித்தமிழ்ல ஒரு சொற்பொழியை கேட்ட 2 சொற்களை நீங்க எப்ப வேணாலும் திருத்திக் கொள்ளலாம். வார்த்தை என்பதற்கு சொல் என்றும், விஷயம் என்பதற்கு செய்தி என்றும் நம்ம போட்டுக்கலாம். நீங்க மேல மேல உயரணும், தொடர்ந்து நம்ம கூப்பிடணும். அந்த நல்வாழ்த்தோடு அமெரிக்கால இருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி ஐயா, நன்றி, மிக்க நன்றி, வாழ்த்தியமைக்கு நன்றி. கனடாவிலிருந்து இணைந்திருக்கிறார் டாக்டர் இனியன் அவர்கள். இனியன் ஐயா, வாங்க ஐயா. வணக்கம். வணக்கம். உமானந்தினுடைய உரை உன்னதமான உரை. முதல்ல ஆங்கில சொல் எதுவும் கலக்காமல் பேசிய பாங்கு பாராட்டுக்குரியது ஒன்று. இன்னொன்று, நான் பார்த்தது அந்த உரை முழுவதும் கூர்ந்து கேட்டேன். நான் பெரியவர்கள் பேசக்கூடிய உரையை விட இப்படிப்பட்ட இளையவர்கள் பேசக்கூடிய உரையை கூர்ந்து கேட்பது என்னுடைய வழக்கம். ஏன்னா அந்த விழுதுகள் ஒவ்வொன்றும் தமிழில் விளங்கும் போது மகிழ்ச்சி எல்லை குடிபடாது எனக்கு. அந்த வகையிலே உமானந்தினி மிகச்சிறந்த முறையிலே பேசினார்கள். அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, அவர்கள் உள்வாங்கி கொண்டது மிக தெளிவாக. எதை படித்தாலும் அதிலே ஒரு தேடல் இருக்கிறது என்பதை நான் புரிந்து கொண்டேன். அந்த அடிகளார் குறிப்பிடக்கூடிய முதல் வரியே அவர் யார் சொல்லியது என்று அவர் கட்டுரையில் குறிப்பிடவில்லை. ஆனால் பட்டினத்தார் குறிப்பிட்டார் என்று இந்த பெண் குறிப்பிடும் போது அதை தேடி நமக்கு கூடுதலான செய்தியை தருகிறார் என்பது பாராட்டுக்குரியது. ஒன்று. நடுவிலே அந்த கிரெடிட் என்று ஆங்கிலம் சொல்லுகிறாமே, அந்த ஆசிரியர்களுக்கு புகழை சேர்க்கிறார். என்னுடைய ஆசிரியர் அது சொன்னார் என்று சார். இது ஒரு அருமையான அணுகுமுறை. ஏன்னா நம்ம எல்லாம் ஆசிரியர் பெருமக்கள் தூண்டுகோலாக இருந்தனால்தான் இந்த அளவுக்கு ஏதோ 4 வார செய்திகளை சொல்லுகிறோம். அதுவும் சிறப்பாக இருக்கிறது. நிறைவாக எனக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சி என்னவென்று சொன்னால், அது இறைவனுடைய படைப்பு போலும். ஒரு பக்கம் இறைவன் இல்லை இல்லை என்று பேசுவதற்கும் ஆட்கள் வந்து கொண்டே இருக்கிறார்கள். இன்னொரு பக்கம் உண்டு உண்டு என்று பேசுவதற்கும் உமானந்தினியை போல ஆட்களை இறைவன் படைத்து அனுப்புகிறான். இது இயற்கையானது. அதனால நம்ம இல்லை என்று பேசுபவர்களையும் நாம் ஒன்றும் தவறாக சொல்ல வேண்டியதில்லை. அதற்கு இந்த கவுண்டர் எஃபெக்ட் என்று சொல்லுகிறார்களே, அப்படி போட்டு ஆங்கிலம் சொல்லுவது போலதான் இது ஒன்று. இன்னொன்று, ஒரு நல்ல வலையொலி பக்கம் இருக்கிறதா என்று தெரியவில்லை. அம்மா அப்படி இல்லை என்று சொன்னால் உடனடியாக ஒரு யூடியூப் சேனல் ஒன்றை தொடங்கி நீங்கள் நினைக்கக்கூடிய கருத்துக்களை எல்லாம் சிறப்பாக பதிவு செய்யுங்கள். ஒரு நேரம் இல்லைனாலும் ஒரு நேரம் அதை மக்கள் நிச்சயமாக கவனிப்பார்கள். இருக்கிறதா வலைவழி பக்கம் ஏதாவது இது வரைக்கும்? இருக்கு. பாடல்கள் மட்டும் பாடி, தேவாரம், திருமுறைகள், திருப்புகள் எல்லாம் பாடி போட்டு. அதுல என்ன செய்ய வேண்டும் சொன்னா, இப்ப நீங்க நான் என்ன இப்போது பார்த்தேன் என்று சொன்னால், நீங்கள் இந்த மாணிக்க வாசகர் அவருடைய பாடல்களிலே மனத்தை பறிகொடுத்துக்கிறீர்கள் என்று தெரிகிறது. எனவே விளக்க உரையாகவே ஒரு 10 பாடல்களுக்கு நீங்கள் கொடுக்கலாம்.
மற்றவர்கள் சொன்ன விளக்கத்தோடு உங்களுடைய சொந்த விளக்கம் என்ன? அதுதான் நமக்கு தேவை. அவர் இதை சொன்னார் அதை சொன்னார் என்று சொல்லி கொண்டு போவதில் என்ன இருக்கிறது? அதையும் சொல்லிவிட்டு நான் என்ன சொல்லுகிறேன் என்பதை நீங்கள் சொல்ல வேண்டும். அந்த வகையில அந்த வலை ஒளி பதிவு இருந்தால் நன்றாக இருக்கும் என்று கூறி உங்களுக்கு நான் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வாழ்க. மிக்க நன்றி ஐயா, மிக்க நன்றி. ஃபாதர் பக்தீஸ் இருக்கார், ஜான் பக்தீஸ். அவர் வேறு சமயத்தை சார்ந்தவராக இருக்கலாம், அது வேறு. ஆனால் உமானந்தினி அவர்களை வாழ்த்துமாறு கேட்டுக்கொள்கிறேன். ஐயா. கண்டிப்பாக ஐயா. வணக்கம். சான்றோர்கள் அனைவருக்கும் வணக்கம். முதலாவதாக செல்வி உமா பாரதிக்கு வாழ்த்துக்கள். ஒரு ஆழமான ஆன்மீக சொற்பொழிவு. குன்றங்குடி அடிகளாறு அவர்களுடைய நூலிலிருந்தும் அதே சமயத்திலே நீங்கள் மாணிக்க வாசகர் மற்ற அனைத்து நூல்களையும் குறிப்பிட்டு சொன்னது மிகவும் இன்னும் ஆழமாக நீங்கள் படித்திருக்கிறீர்கள், புரிந்திருக்கின்றீர்கள் என்பதை உணர்த்துகின்றது. இந்த நேரத்திலே உங்களுடைய ஆன்மீக பணிக்காக வாழ்த்துகின்றேன். அதாவது ஆன்மீகவாதிகள் எப்பொழுதுமே சமயம் கடந்து அந்த இறைநிலை, இறை அன்பு, மனித நேயம் இதைத்தான் வலியுறுத்துவார்கள். இந்த வகையிலே பார்க்கின்ற பொழுது உங்களுடைய சொற்பொழிவும் குன்றங்குடி அடிகளாரை பற்றி நான் ஒரு சில நேரங்களில் படித்திருக்கின்றேன், அவருடைய சொற்பொழிவுகளை கேட்டிருக்கின்றேன். எனக்கு மிகவும் பிடிக்கும். அதே சமயத்திலே குன்றங்குடி அடிகளார் வள்ளுவரை அவருடைய திருக்குறளை மொழிபெயர்க்கின்ற பொழுது எனக்கு தெரிந்தது எல்லாமே அவர் கடவுள் இல்லை, ஒரு முறை கூட அவர் கடவுளை பற்றி குறிப்பிடவில்லை என்று பலர் சொன்னார்கள். ஆனால் அதை மொழிபெயர்க்கின்ற பொழுது நான் அதை ஆச்சரியப்பட்டேன். காரணம், ஏறக்குறைய 7-8 இடங்களில் கடவுளை பற்றி நேரடியாகவே அவர் அந்த குறளிலே குறிப்பிட்டிருக்கின்றார். அதை நினைக்கின்ற பொழுது நீங்கள் முதலாக சொன்ன எல்லா வள்ளுவருடைய கூற்றும் குன்றங்களுடைய அடிகளாருடைய கூற்றும், அதாவது கடவுளை அறிதல் தான் மனிதனுடைய படைப்பின் நோக்கம் என்று ஒரு முதலிலே சொன்னீர்கள். இதை ஒரு குருவாக, கத்தோலிக்க குருவாக இருந்து சொல்கின்றேன். கத்தோலிக்க திருச்சபையிலே கடவுள் ஏன் மனிதனை படைத்தார் என்பதை சிறுவர்களுக்கு சொல்லி தருவோம். அது ஒரு டாக்மா என்றால் ஒரு மறை உண்மையாகவே அவர்கள் எங்களுடைய சபையிலே சொல்லுகின்றார்கள். கடவுள் ஏன் மனிதரை படைத்தார் என்றால், டு நோ ஹிம், கடவுளை அறியவும், டு லவ் அண்ட் சர்வ் ஹிம், அன்பு செய்யவும், பிறருக்கு பணிவிடை செய்யவும், டு பி ஹாப்பி, இந்த உலகத்திலே மகிழ்ச்சியாக இருக்கவும், நாட் ஓன்லி இன் திஸ் வேர்ல்ட் அண்ட் ஆல்சோ த வேர்ல்ட் டு கம், இந்த உலகத்தில் மகிழ்ச்சியாக இருக்கவும் மறு உலகிலும் அந்த மகிழ்ச்சி நீடிக்கவுமே கடவுள் மனிதனை படைத்தார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கின்றது. அந்த ஒரு வாக்கியமும் நீங்கள் சொன்னதும், அதாவது குன்றங்குடி அடிகளாருடைய அந்த கருத்தும் வள்ளுவரின் கருத்தும் எவ்வளவு ஒற்றுமை என்று பார்க்கின்ற பொழுது இதைத்தான் நான் குறிப்பிட்டேன். உண்மையான ஆன்மீகம் ரிலிஜன் மதங்களை கடந்து ஒரு இறை அன்பு, பிறர் அன்பு, மனித நேயம் இதைத்தான் வளர்க்கின்றது. அந்த வகையிலே உங்களுடைய ஆன்மீக பணியும் அப்படித்தான் இருக்கின்றது, உங்கள் சொற்பொழிவும் அப்படித்தான் இருந்தது. உங்கள் பணிக்காக வாழ்த்துக்கள். மேலும் நீங்கள் இந்த பணியை செய்யவும் இறைவன் உங்களுக்கு நல்ல ஆசிரியர் அளிக்குமாறு வாழ்த்துகின்றேன். கடவுள் உங்களை ஆசிர்வதிப்பாராக. நன்றி. மிக்க நன்றி, மிக்க நன்றி ஃபாதர், மிக்க நன்றி. மிக அருமையாக வாழ்க்கை, மிக்க நன்றி. இந்த நிகழ்ச்சியில் இன்னொரு சிறப்பு அம்சமாக அநேகமாக 10 அல்லது 11 மகளிர் இணைந்திருக்கிறார்கள். அவர்கள் அனைவருமே புதியவர்களாக எனக்கு தெரிகிறார்கள். நான் பெயர்களை கூட குறித்து வைத்திருந்தேன். கண்ணம்மாள், ஜெயலட்சுமி, கிருஷ்ணகுமாரி, ஜான்சி, தனபாக்கியம் அம்மாள், மேகலா, இப்படி பல பேர், இன்னும் சில பேர் கூட இருக்கிறார்கள். இவர்களில் எவரேனும் கருத்துக்களை கூறுவதற்கு விரும்புகிறீர்களா? இருந்தால் கருத்து தெரிவிக்கவும் அல்லது வாழ்த்தவும். வணக்கம். திருச்சிற்றம்பலம். திருச்சிற்றம்பலம். சொல்லுங்க. மருத்துவர் மேகலா பேசுறேங்க ஐயா. அம்மா பேர் சொல்லிட்டு. மருத்துவர் மேகலா. ஆமாங்க ஐயா. உமானந்தினிய சின்ன குழந்தையில இருந்து எனக்கு நல்ல பரிச்சயம்.
அதனால உமானந்தினிக்கு நான் மனதார வாழ்த்துறேங்க ஐயா. இப்ப உமானந்தினி எங்க ஊர்ல இருந்து இவ்வளவு ஒரு பெரிய சான்றோர்கள் இருக்கிற சபையில நீங்க இத்தனை பேரும் வாழ்த்துனது எனக்கு கிடைச்ச வாழ்த்தா நினைக்கிறேன். ரொம்ப மகிழ்ச்சிங்க ஐயா. ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றிம்மா, ரொம்ப மகிழ்ச்சிம்மா, மகிழ்ச்சிம்மா, மிக்க மகிழ்ச்சி, நன்றி. அதாவது என்னுடைய ஒரே ஒரு செய்திங்கய்யா, அடியனுடைய திருமுறை பணிக்கு வந்து விதை போட்டாங்க மேகலாமா தான். இப்படி வகுப்புலாம் இங்க நடக்குது அப்படிங்கிற துவக்க காலம் வந்து எனக்கு அம்மாட்ட தான் அமைஞ்சது. இப்படி வகுப்பு நடக்குதுங்க அனுபவமே அம்மா மூலமா கிடைச்சது. நான் இந்த நேரத்துல அம்மாவுக்கு இந்த நேரத்தில் நன்றி சொல்லி. மிக்க மகிழ்ச்சிம்மா, மிக்க மகிழ்ச்சிம்மா. தனபாக்கியம் அம்மா, வாங்கம்மா, நீங்க ஏதோ கைவரிச்சு இருக்கீங்க, சொல்லுங்கம்மா. நீங்க அனைவருமே அவங்கள பாராட்டிட்டீங்க. நான் பாராட்டுவதற்கு ஒன்றுமில்லை. ஆனால இதயபூர்வமா நான் வந்து வாழ்த்துக்கிறேன் ஐயா. ஏன்னா நான் ரொம்பவுமே நினைச்சு பார்ப்பேன், இது தமிழ்நாட்டுல சரியா தமிழே பேச மாட்டேங்கிறாங்களே, குழந்தைங்க எல்லாம் ஆங்கில முகத்துல ரொம்ப போயிட்டாங்களே அப்படின்னு எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கும். அதாவது தமிழை கத்துக்கிட்டு அவங்க எந்த ஆங்கிலத்துக்கு வேணாலும் போகணும் அப்படிங்கிற எண்ணத்துல நான் இருப்பேன். ஒவ்வொரு முறை நான் கேட்கும் போது ரொம்ப மனதுக்கு வந்து மனம் வலிக்கும்னு வைங்களேன் எனக்கு அந்த மாதிரி. ஆனா இவங்களுடைய பேச்செல்லாம் கேட்கும்போது எனக்கு வந்து புது மலர்ச்சி வந்த மாதிரி இருக்கு. நல்லா இருக்குது. வாழ்த்துக்கிறேன் அம்மா. நன்றிம்மா, நன்றி, மிக்க நன்றி அம்மா, மிக்க நன்றி. மணி 8 சார். நம்ம நிறைவு பகுதி நெருங்கி வந்திருக்கிறோம் என்று சொல்ல விரும்புகிறேன். வேறு எவரேனும் தங்களது கருத்துக்களை கூற விரும்புகிறீர்களா, வாழ்த்த விரும்புகிறீர்களா? அப்படி இருந்தால் கை உயர்த்தவும். ஐயா நன்றி உரைக்கு முன்பாக ஐயா சிஆர் அவர்கள் நிறைவுரை ஆற்றுவார்கள். ஐயா வாங்க ஐயா. வணக்கங்க. உண்மையிலே இன்னைக்கு வந்து ஒரு மகிழ்ச்சியும் நிகழ்ச்சியும் நிறைந்த நாளா இருக்குது. காரணம் என்னன்னா, இன்னைக்கு அடிகளார் வந்து நம்ம நூற்றாண்டு வரிசை பின்னாலதான் ஆரம்பிக்க போறோம். ஆனா இன்றைய நிகழ்ச்சி வந்து அது என்ன இறையருளால் திட்டமிடப்பட்டதுன்னு நான் சொல்லுவேன். இது திட்டமிட வந்த நிகழ்ச்சி இன்னைக்கு நடந்த நிகழ்ச்சி. அவங்க மருத்துவர் மேகலா அம்மா இருக்காங்களே, அவங்க தாய் செய்தினால மருத்துவர். அவங்க வந்து பொள்ளாச்சியில இருந்து இன்னைக்கு இறந்துட்டாங்க. அவங்க வளர்த்த குழந்தை வந்து இன்னைக்கு அருமையா பேசுச்சு. சமயம் என்ன செய்யும், அதாவது இறை நம்பிக்கை என்ன செய்யும் அப்படிங்கிறதுக்கு வந்து இது ஒரு எடுத்துக்காட்டுங்க. அதாவது சமயங்கிறது வந்து ஜான் பக்தீஸ் வந்து ரொம்ப அருமையா பக்தீஸ் சொன்னாரு, ஃபாதர் பக்தீஸ் சொன்னாரு. அவர் பாத்தீங்கன்னா இந்த மதம் கடந்த ஆன்மீகம் அப்படின்னார். அதாவது மதத்தின் வழியாக இறைத்தன்மையை உணர்தல். இறை என்பது தன்மை, இறை என்பது குணம். இந்த சடங்கு சம்பிரதாயம் மதங்கள் சமயங்கள் எல்லாமே வந்து ஆற்றுப்படுத்துது எதை நோக்கி, ஒரு இறை தன்மையை நோக்கி ஆற்றுப்படுத்துது. அததான் வந்து இன்னைக்கு ஜான் பக்தீஸ் சொன்னாரு. அவர் இஸ்மாயில் கலந்துகிட்டாரு, சைவத்துல ஊர்ன சந்திரமோகன் கலந்துகிட்டாரு. அதனாலதான் அவர் சைவத்தை வச்சு அவர் வாழ்த்துறாரு. அவர் அதாவது இன்னைக்கு பாத்தீங்கன்னா எதையும் திட்டமிடாமல் இந்த 3 நம்பிக்கைகளை சார்ந்தவர்கள், சமயங்களை சார்ந்தவர்கள், நம்ம கதிரவன் வந்து இறை ஏற்பாளரா இறை மறுப்பாளர்னு அவருக்கே தெரியல. அவர் இந்த நிகழ்ச்சியை நெறிப்படுத்துறாரு. இதெல்லாம் வச்சு செய்யறது யாரு? நமக்கு மேல ஒரு சக்தி இருக்குது. அந்த சக்தி நம்மை வழிநடத்துகிறது. இப்ப சமயம் என்ன செய்யுங்கிறதுக்கு வந்து உமானந்தரியே வந்து ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு. மனிதனை பக்குவப்படுத்தும், சமைக்கும். அதான் வந்து நம்ம குன்றக்குடி அடிகளார் வந்து ஒரு மதம் கடந்த ஒரு ஆன்மீகவாதி அவரு. அதனால்தான் பெரியார் அவரும் நண்பரா இருந்தாங்க, ரொம்ப நெருங்கிய நண்பர்களாக இருந்தார்கள். அவர் வந்து அத கம்யூனிச துறவின்னே சொன்னாங்க. அப்ப திருமுறைகளில் தோய்ந்தவர், சைவத்தில் தோய்ந்தவர், திருக்குறளில் தோய்ந்தவர், எல்லாவற்றுக்கும் மேலாக மனிதத்தில் தோய்ந்தவர். அருளும் வேண்டும் பொருளும் வேண்டும், பொருளை நோக்கிய பயணம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது, தன்னிறைவு கிராமங்கள் ரொம்ப முக்கியம் சொன்னவர் அடிகளார் சொன்னார். அடிகளார் மாதிரி இந்த நூற்றாண்டுல அவர் சிந்திக்கக்கூடிய வாய்ப்பு இந்த நிகழ்ச்சியின் மூலமா இறைவன் வந்து நமக்கு கொடுத்திருக்கான். அப்படிங்கும் போது மிக 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 மகிழ்ச்சியாக இருக்குங்க. அதனால வந்து பக்தி என்ன செய்யுன்னு கேட்கிறவங்களுக்கு உமானந்தரி ஒரு எடுத்துக்காட்டு. அவர் சிறந்த ஆசிரியா வருவாங்க. அது 2 ஆசிரியர்கள் வந்து வாழ்த்துறாங்க பாருங்க, சந்திரமோகனும் அவர் இனியன் ஐயாவும். ஒரு ஆசிரியருக்கு எது மகிழ்ச்சியை தருகிறது என்றால், தம்மின் தம் மக்கள் அறிவுடைமை. அவங்களுக்கு பெற்றால்தான் பிள்ளையான, பெறாதவர்களும் பிள்ளைகள் தான். டாக்டர் மேகலா அம்மாவுக்கு உமானந்தரி வந்து ஒரு மகள், ஒரு பேத்தி, அந்த மாதிரிதான் அவங்க பார்ப்பாங்க. அதனால இந்த 3 பேருமே வந்து இந்த உருவாக்கணவங்க வந்து இன்னைக்கு வாழ்த்துறது வந்து ரொம்ப அருமை.
அந்த மதம் கடந்த ஆன்மீகத்தை வந்து ஜான் பக்டிஸ்ட் சொன்னாரு. அதனால வந்து இந்த நம்ம வந்து வழி நடத்துறது நமக்கு மேல உள்ள ஒரு ஆற்றல். அந்த ஆற்றல் வந்து வள்ளுவருக்கு நம்பிக்கை இருந்தது, எனக்கு நம்பிக்கை இருக்குது. வள்ளுவர் சொல்றாரு, குடிசெயல் வகையில சொல்றாரு, குற்றமிழானாய் குடி செய்து வாழ்வானை சுற்றமா சுற்றும் உலகும்பார். அடிகளார் வாழ்க்கை அப்பேற்பட்ட ஒரு வாழ்க்கை. குற்றமில்லாதவர், மன மொழி மெய்களால் தூய்மை பெற்றவர். இராணுவத்துல சேர்ந்து சண்டை போட்டு எதிரி நாட்டை அழிக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் சின்ன வயசுல இருந்திருக்குது. அப்பேற்பட்ட அடிகளார் வந்து எப்படி எல்லாம் வந்து மாறி இருக்காரு பாருங்க நீங்க. அதை வந்து அவரை மாற்றது வந்து சமயம் தான் மாற்றிருக்குது அவரு. அப்பேற்பட்ட அடிகளார் வந்து நம்மள நன்றியோடு நினைவு கூர்ந்துட்டு, இந்த இறைத்தன்மை, மதம் கடந்த ஆன்மீகம், அதுதான் வள்ளுவம். வள்ளுவர் சொல்லக்கூடியது பூரா அந்த பேரு, எந்த இறைவன், அதெல்லாம் வேண்டாம். அதுல சொல்லக்கூடிய அத்துணை குணங்களும் நற்குணங்களும் உடையவன் தான் இறைவன். அது வாழறிவன் தூய அறிவன் சொன்னாங்க. இறைவனை சிவமா பார்த்தாங்க, அன்பே சிவம் என்றார்கள். இறைவனை வந்து அறிவு பொருளா பார்த்தாங்க. இதுதான் தமிழர் சமயம்ங்க. சடங்கு சம்பிரதாயங்கிறது இரண்டாம் பட்சங்க. இறையுடைய தன்மை என்ன அப்படிங்கிறது தான் வள்ளுவம் சொல்லுது. அந்த வள்ளுவங்கிற ஒற்றை புள்ளியில வந்து நம்ம பலதுறை சேர்ந்தவர்கள் நம்ம எல்லாம் வந்து இணைந்திருக்கிறது திருவருளின் திட்டமே அன்றி வேறொன்றும் இல்லைங்க. அதான் எனக்கு நல்லா தெரியுதுங்க. குடிசெய்வல் என்னும் ஒருவருக்கு தெய்வம் மடிதற்று தான் முந்திரும். அந்த தெய்வம் மடிதற்று நம்ம வந்து முந்திருந்து நம்மளை வந்து வழிநடத்துதுங்க, நம்ம எல்லாத்தையும் வழிநடத்துது. அதனால வந்து இந்த நிகழ்ச்சியில சிறப்பா பேசும் உமானந்தினிக்கு வாழ்த்துக்கள். நிகழ்ச்சியை திட்டமிட்டு ஒருங்கிணைந்திருக்கக்கூடிய கதிரவனுக்கு எவ்வளவு நன்றி கொண்டாலும் தகுங்காது. எல்லா கல்லூரிகளோடும், கல்லூரியில் உள்ள மாணவர்களோடும், மற்ற உரையாளர்களோடும் கதிரவன் வந்து நேரங்காலம் பார்க்காம தொடர்பு கொண்டு இதை ஒருங்கிணைச்சிட்டு இருக்காரு. உண்மையில அதுக்கு நம்ம எல்லோரும் அவருக்கு ஒரு நன்றியை சொல்லுங்க. மிக சிறப்பா வழி நடத்திட்டு இருக்காரு. நன்றிங்க, ரொம்ப இந்த வாய்ப்புக்கு நன்றிங்க. நன்றி ஐயா. நீங்க எல்லாம் காட்டுற வழியில நாங்க போயிட்டு இருக்கோம், அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்ல. மகிழ்ச்சி ஐயா. செல்வராஜ் ஐயா, வேற இருங்க, வேற யாரும் கண்ணம்மாள் பேசணும்னு இருக்க, சொல்லுங்கம்மா. கண்ணம்மாள் பேசணும், கை வச்சு. அனைவருக்கும் வணக்கங்க ஐயா. அனைவருக்கும் வணக்கம். வந்து உமானந்தினி பாலகிருஷ்ணன், உமானந்தினியோட அம்மாங்க ஐயா. பெரியோர்கள் நிறைந்த சபையில எல்லாரும் வாழ்த்தும் போது உண்மையா மகிழ்ச்சியா இருந்ததுங்க ஐயா. உங்களோட உரையை நாங்களும் கேட்டுட்டு இருந்தோம். வழிநடத்திய அம்மா, டாக்டர் அம்மா மேகலா அம்மா, டாக்டர் ஜான்சி இருக்காங்க, அவங்களும் இந்த உரையை கேட்டுட்டு இருக்காங்க. அவங்க எல்லாம் தான் குழந்தைய வளர்த்தெடுத்தவங்க ஐயா. அனைவருக்கும் இந்த நேரத்துல நன்றி சொல்லிக்கிறோங்க ஐயா. பேராசிரியர்கள் எல்லாம் வாழ்த்ததுக்கு மிக்க நன்றிங்க ஐயா. சிவாய் நம்ம திருச்சிற்றம்பலம். அதாவது பரிமேழகரே இந்த நூற்றாண்டுல இருந்தாருன்னா, சான்றோர்கள் வாத்தியதை ஜூம் மூலம் கேட்ட தாய், ஈன்ற பொழுதும் பெருதவரும் தன் மகளை சான்றோடு என கேட்ட தாய்ன்னு சொல்லி அந்த கேட்ட தாயை வச்சுக்கிட்டு நிறைய பாலிடிக்ஸ் இங்க ஓடி கிடக்குது. அவருமே வந்து அவருக்கு தெரிஞ்சது அந்த காலத்துல எழுதினாரு. ஆனா இன்னைக்கு இருந்தா எல்லா சான்றோர்களும் ஜூம் மூலமா வாழ்க்கையை கேட்ட தாய், ஈன்ற பொழுதும் பெரிது வந்தாள். அருமை அருமை. ஒரே ஒரு விண்ணப்பம். அந்த உமானந்தினி அம்மா வந்து இப்ப இன்னைக்கு நாங்க கருத்தாளர்கள் சொல்லுகின்ற பொழுது ஃபாதர் ஒரு கருத்து சொன்னாங்க. அந்த கருத்து அதுவும் சைவ சித்தாந்தத்தினுடைய ஒரு கருத்தும் எந்த இடத்துல ஒத்து போகுதுங்கிறத குரல் மூலமாக தேடினால் நன்றாக இருக்கும். ஆண்டவன் இறைவன் மனிதனை படைக்கவில்லை அப்படிங்கிறது சைவ சித்தாந்தம் சொல்லுது. அவனுக்கான அனுபவத்திற்காக உடலை படைக்கிறது அப்படின்னு சொல்லுது. ஐயா வந்து 7 குறள்கள்ல அவங்களுடைய இதையும் சொல்லியிருக்காங்க. இப்ப இது ரெண்டு எந்த இடத்துல ஒரு சந்திக்குதுங்கிறத பாத்தீங்கன்னா நல்லா இருக்கும். நன்றி நன்றி. மிக்க மகிழ்ச்சி ஐயா, மிக்க மகிழ்ச்சி. ப்ரொஃபஸர்னா ஒரு ஹோம்ஒர்க் கொடுத்துதான் ஆகணும் இல்லைங்களா? இல்ல எங்களுடைய சிந்தனையை கூட தூண்டி இருக்கீங்க. அதன் மூலமா இந்த கேள்வியின் மூலமா எங்களையும் தூண்டி இருக்கீங்க. ஒரு நல்ல ஒரு மகிழ்ச்சியான உணர்வு இந்த கூட்டம் ஏற்படுத்தி இருக்கு. ஐயா செல்வராஜ் வந்து நன்றி சொல்லி இந்த நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வருவார். அனைவருக்கும் வணக்கம். நவீந்தோறும் நூல்நய அமைப்பின் 81வது நிகழ்வில் கலந்து கொண்ட அனைத்து சான்றோர் பெருமக்களுக்கு வணக்கத்தையும் எங்கள் குழுவின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இதிலே குன்றக்குடி அடிகளாரும் வாத ஊராரும் வள்ளுவரும் என்ற நூலை பற்றி நய உரையாளர் செல்வி உமானந்தினி அவர்கள் மிக அற்புதமாக உரையாற்றினார்கள். ஏதோ ஒரு சமய சொற்பொழிவு கேட்டது போல ஒரு நிறைவு இருந்தது. அதுவும் வள்ளுவரும் வாத ஊராரும்
மிகவும் அற்புதமாக பேசுகிறீர்கள். உங்களுக்கு எங்களுடைய குழுவின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொண்டு நீங்கள் மேன்மேலும் உயர எங்களது வாழ்த்துக்களையும் அன்பையும் தெரிவித்துக் கொள்கிறோம். அம்மா, சிறிய வயதிலே இத்தனை அறிவையும் பேராற்றலையும் கொடுத்த இந்த இறைவனுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்து இந்த நடைமுறையில் பங்கேற்று பல அறிஞர் பெருமக்கள் தங்களது கருத்துக்களையும் வாழ்த்துறைகளையும் தெரிவித்திருக்கிறார்கள். அதில் பேராசிரியர் திரு சந்திரமோகன் ஐயா அவர்கள் மிக அழகாக உங்களுக்கு வாழ்த்துறை வழங்கினார். சித்தாந்த தெளிவு, திருவாசக உணர்வு, திருவள்ளுவர் ஆழம் என்று அற்புதமான 3 கருத்துக்களை உங்களுக்கு வாழ்த்துறையாக அவர்கள் வழங்கினார்கள். அவருக்கு எங்கள் குழுவின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்தது குழந்தைகள் ராமசாமி அவர்கள் கேட்போர் பிணிக்கும் உங்களது உரை இருந்தது என்று மிக அழகாக கூறினார்கள். அவருடைய ஆழமான பல சொற்களால் எங்கள் எல்லோரையும் கவர்ந்தீர்களும் அழகாக கூறினார்கள். அடுத்தது அவர் மிக வெளிப்படையாக பேசும் மிக உங்களுக்கு பல திருத்தங்களையும் அவர்கள் சொன்னார்கள். அதை நீங்கள் மகிழ்வாக ஏற்றுக்கொள்வதற்கு நம்புகிறோம். அவருக்கு எங்களது நன்றியை தெரிவிக்கிறோம். அடுத்தது டாக்டர் இனியன் கோவிந்தராஜ் அவர்கள் ஒரு ஆண்டுகள் இல்லாமல் கலவாமல் நீங்கள் பேசிய இந்த நிகழ்வு மிகவும் அருமையாக இருந்தது. உங்களுக்கு வாழ்த்துக்கள். அவர்களுக்கு மிகவும் அருமையாக இருந்தது. எல்லா திருவாசகம் மற்ற திருமுறைகள் அனைத்தையும் ஒரு தேடல் உங்களுக்கு இருக்கிறது. அந்த உணர்வால் மிக அழகாக ஆழமாக பேசுவது என்று உங்களுக்கு வாழ்த்துறை சொன்னார்கள். அவர்கள் சொன்னது ஆசிரியர்களை போட்டியது, அதாவது இது ஒரு மாணவனுடைய கடமை. இந்த கடமையை நீங்கள் நிறைவாக செய்தீர்கள் என்பதை அவர் மிக அழகாக எடுத்துரைத்தார்கள். அவர்களுக்கு நன்றியை தெரிவித்து திரு ஜான் பக்திஸ் அவர்கள் அவர் ஆழமான ஆன்மீக சொன்னார். அவர் எவ்வளவு அற்புதமாக இந்த உங்களது உரையை கேட்டிருந்தால் இவ்வளவு ஆழமான கருத்துக்களை சொல்வார் என்பது மிகவும் போற்றுதற்குரியது. அடுத்து அவருடைய கடவுளை அறிதல் மனிதன் நோக்கம் என்ற ஒரு கருத்தை மிக ஆழமாக சொன்னார்கள். அந்த கருத்தினை நீங்கள் உங்களுடைய உரை மூலம் அழகாக தெரிவித்திருந்தோம்மா, உங்களுக்கு நன்றி. ஃபாதர் ஜான் பக்திஸ் அவர்களுக்கும் நன்றி. அடுத்து மருத்துவர் மேகலா, இது திருமுறை வகுப்புக்கு வழிவகுத்துவர் என்று நீங்கள் அவர்களை சொன்னீர்கள். அவர்களுடைய ஆசிரியருக்கு நீங்கள் செய்த மிக அற்புதமான ஒரு நன்றி கடன். அந்த நன்றி கடனை நீங்கள் அழகாக தெரிவித்தீர்கள். அடுத்தது தனபாக்கியம், அம்மையார் தனபாக்கியம் தங்களை இதே பூர்வமான வாழ்த்துக்களை தெரிவித்தார்கள். அவர்களுக்கு எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்து எங்களது ஊக்குவிப்பாளர், எங்களது தலைவர் திரு CR ஐயா அவர்கள் பேசும்போது இறை நம்பிக்கை சமயம் என்ன செய்யும், மனிதனை பக்குவப்படுத்துவது என்று அழகா சொன்னார்கள். தம் மக்கள் அறிவுடைமை என்பதை ஆசிரியர்கள் கேட்கும் போதும் அல்லது உங்களுடைய பெற்றோர்கள் கேட்கும் போதும் அவர்கள் மிகவும் மகிழ்வாக என்று அழகாக சொன்னார்கள். அவருக்கு எங்களது நன்றியை தெரிவித்துக் கொள்வோம். அடுத்தது உங்கள் தாயார், உங்களது தாயார் இது கலந்து கொண்டு உங்களது பெருமைகளை, அதாவது எண்ணோற்றான் கொள்ளெனும் சொல், அதாவது வள்ளுவர் சொல்லுவார், இது உங்களுக்கு பொருந்தும். உங்கள் தாயாருக்கு எவ்வளவு மகிழ்ச்சி ஏற்படுத்தும் இந்த உரை என்பதை உங்களே மிகவும் அழகாக நீங்கள் பேசிய உரையிலிருந்து தெரிகிறது. உங்கள் தாயாருக்கும் அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அதனால் அடுத்து இந்த நிகழ்வை மிக அருமையாக அற்புதமாக நடத்தி வரவேற்புரை, நூலாசிரியர் பற்றிய உரை, நய உரையாளர் பற்றிய அறிமுகம், நய உரையாளர்கள் எல்லாம் ஒருங்கிணைப்பு செய்த திரு கதிரவன் ஐயா அவர்களுடைய பணி மிகவும் சிறந்தது. CR ஐயா சொன்னது போல அவர்கள் பல முயற்சி, நாங்கள் எல்லாம் ஒன்றுமில்லை, அவர்தான் இந்த இதுக்கு முதுகெலும்பாக இருந்து இந்த நிகழ்வை நடத்தி கொண்டு வருகிறார். அவருடைய எண்ணத்துக்கும் அவருடைய செயலுக்கும் மிகவும் அந்த 3 குழுவின் சார்பாக எங்களது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்து இதில் வலைத்தமிழ், வள்ளுவர் குடும்பம், கற்க கசட என்ற 3 அமைப்புகளும் ஓய்வில்லாமல் இந்த நிகழ்வை நடத்தி திருவள்ளுவருக்கு பெருமை சேர்க்கும் இந்த நிகழ்வை நாங்கள் மிகவும் போற்றுதலுக்குரியதாக நினைக்கிறோம். அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு இந்த நிகழ்வை பதிவு செய்யும் திரு சுரேஷ் அவர்களுக்கு எங்களது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். செயற்கரிய செய்வார் பெரியர், சிறியர் செயற்கரிய செய்கலாதார், வாழ்க வள்ளுவம் வாழ்க வள்ளுவம் வளர்கள் தமிழ் என்று சொல்லி
இந்த நிகழ்வினை முடிவு கொண்டுள்ளேன். கலந்து கொண்ட அனைத்து சான்றோர் பெருமக்களுக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்வேன். இது என்னவென்றால் ஒரே ஒரு என்னுடைய விண்ணப்பம் என்னவென்றால், இதில் 38க்கு மேலே பலர் கலந்து கொண்டார்கள். ஆனால் எங்களுக்கு 2-3 பேருடைய முகம்தான் தெரிகிறது. எல்லோரும் தங்களுடைய முகத்தை காட்டி இருந்தால், அதாவது பேசுபவருக்கும் அது ஒரு உற்சாகமாக இருக்கும், எங்களுக்கும் யாரார் கலந்து கொண்டார்கள் என்ற மகிழும் தரும். எனவே அடுத்த முறை கலந்து கொள்ளும் போது உங்களோட முகத்தை காட்டி அவளுக்கு உற்சாகப்படுத்துமாறு கேட்டுக்கொள்கிறோம். மிகவும் நன்றி, வணக்கம்.